ரெக்கார்டிங் ஆன் ஆயிடுச்சா? எஸ் மேம். ஸ்கிரீனும் விசிபிளா இருக்கான்னு பார்த்து சொல்லிருங்க. தெரியுது மேம். யார்கிட்ட எல்லாம் கான்ஸ்டிடியூஷனல் பேரக்ட் கையில வச்சிருக்கீங்க? ஓகே ஓகே. ஆர்டிகல் 13 யார் ரீட் பண்றீங்க? Who is going to read article 13? யாராவது ஒருத்தங்க டக்குன்னு ரீட் பண்ணுங்க. Article 13. Laws inconsistent with or in derogation of the fundamental rights. 1. All laws in force in the territory of India immediately before the commencement of this constitution, insofar as they are inconsistent with the provisions of this part, shall to the extent of such inconsistency be void. Sub-article 2. The state shall not make any law which takes away or abridges the rights conferred by this part, and any law made in contravention of this clause shall to the extent of the contravention be void. Sub-article 3. In this article, unless the contest otherwise requires, a. Law includes any ordinance, order, bylaw, rule, regulation, notification, custom, or usage having in the territory of India the force of law. B. Laws in force includes laws passed or made by a legislature or other competent authority in the territory of India before the commencement of this constitution and not previously repealed, notwithstanding that any such law or any part thereof may not be then in operation either at all or in particular areas. 4. Nothing in this article shall apply to any amendment of this constitution made under Article 368. ஓகே சூப்பர் மேம். நளினி மேம் சூப்பர். ஓகே சோ வந்து நம்ம நேத்து லாஸ்ட் கிளாஸ்ல வந்து சோஃபார் வி கம்ப்ளீட்டட் ஆர்டிகிள் 12 ரைட். சோ இன்னைக்கு வந்து ஆர்டிகிள் 13. ஆர்டிகிள் 13 அப்படின்னா என்ன சொல்லுது? நிறைய பேர் ஆர்டிகிள் 13 கம் அக்ராஸ் பண்ணிருப்போம், எக்ஸாமினேஷன்ஸ் அட்டென்ட் பண்ணிருப்போம், படிச்சிருப்போம். அதே மாதிரி ஆர்டிகிள் 13 வந்து சிஜே பேப்பர்ல பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகே சோ அதனால ஆர்டிகிள் 13 நீங்க இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு டெஸ்ட் மாதிரி நீங்களே செல்ஃப் டெஸ்ட் வந்து எழுதி பாத்துருங்க. வித் ரெஸ்பெக்டிவ் கேஸ் லாஸ் அந்த ஒரு ப்ரொவிஷோவோட நீங்க வந்து அட்டென்ட் பண்ணி பாருங்க. 3 மார்க் அஸ் வெல் அஸ் ரெஸ்பெக்டிவ் மார்க்ஸுக்கு அட்டென்ட் பண்ணி பாருங்க உங்களுக்குள்ளேயே. ஓகே சரி சொல்லுங்க, ஆர்டிகிள் 13 வந்து என்ன சொல்லுது? டெஃபினிஷன் ஆஃப் லா அண்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ. சூப்பர். ஓகே வேற என்னெல்லாம் இருக்கு? ஆர்டிகிள் 13 இன்க்ளூட்ஸ், அது என்னெல்லாம் பத்தி பேசுது ஆர்டிகிள் 13? டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் பத்தி சொல்லியது. தென் வந்து டாக்ட்ரின் ஆஃப் செவரபிலிட்டி. ஓகே சூப்பர். வாட் இஸ் த லா அப்படிங்கறது வந்து கிளாஸ் 3ல சொல்லிருக்காங்க. ஓகே ஓகே சூப்பர். ஓகே வேற ஆர்டிகிள் 13 கம்ப்ளைஸ் ஆஃப் ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பாடியோட பவர் ஆஃப் மேக்கிங் லா, அவங்களுடைய லிமிட்ட சொல்லுது. ஓகே ஓகே தென் வேற மேம் கான்ட்ரவென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் ஆர் இன்வாலிட்னு சொல்றது. ஓகே ஓகே சூப்பர். ஓகே சோ இப்போ பேசிக்கா இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ஆர்டிகிள் 13 வந்து எப்படிலாம் கவர் பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போறோம், தென் மீனிங் பார்க்க போறோம். மீனிங்ல வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் வந்து எப்படி இருக்கு, சோ அதுல ஹவு த ஜுடிஷியல் ரிவ்யூ இஸ் பிளேயிங் எ வைட்டல் ரோல் அப்படின்றத பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து why the judicial review matters அப்படின்றத பார்க்க போறோம். ஜுடிஷியல் ரிவ்யூ
அது வந்து நம்மளுக்கு வர்றதுக்கு ரீசனா இருந்த ஒரு இம்பார்ட்டன்ட் கேஸ்ல பிஹைண்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்க போறோம். தென் ஆர்டிகல் 13 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 13ல சப் கிளாஸஸ் பார்த்திருந்தோம் இல்லையா? சோ அந்த ஆர்டிகல்ஸ் வந்து 1ல இருந்து 4 வரைக்கும் என்னத்தை வந்து கம்ப்ளை பண்ணி இருக்கு அப்படின்றதுதான் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். ஓகே ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் வித் இன்ட்ரோ, ரைட்? சோ இப்ப இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்கு இல்லையா, இந்த கான்செப்ட் எங்க இருந்து நம்ம வந்து borrowed, we adapted. எப்பவுமே ஒவ்வொரு கான்செப்ட் படிக்கும் போது வேர் இட் கம்ஸ் நம்ம படிக்கிறோம் இல்லையா? சோ ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து வேர் வி borrowed இந்த கான்செப்ட். அமெரிக்கால இருந்து வாங்கிக்கலாம். சூப்பர். அமெரிக்கால இருந்துதான் என்ன அப்படின்னா which is borrowed from அமெரிக்கா. இது வந்து இந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா, இந்த கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் அமெரிக்கால வந்து எப்படி வந்து வந்தது, யாரால் வந்து இது வந்தது? எந்த ஜஸ்டிஸ்? ஐவர் ஜெனிஸா மேம்? ஜெனிஸ் நோ. ஜுடிஷியல் ரிவ்யூனாலே இந்த ஜஸ்டிஸ் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஒரு கேஸ்ல வரும், அந்த கேஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க அந்த ஜஸ்டிஸ். ஜான் மார்ஷல். எஸ், சூப்பர். சோ யார் அப்படின்னா ஜான் மார்ஷல். ஜான் மார்ஷல் இவர் யார் அப்படின்னா அமெரிக்கா சீஃப் ஜஸ்டிஸ் இந்த இயர் 1803. இதுலதான், அதாவது இந்த மேடிசன் கேஸ்ல தான் என்ன அப்படின்னா வந்து இவர் என்ன பண்ணிருப்பாரு, இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ பத்தி எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிருப்பாங்க. ஓகேவா? review வந்து whether judicial review is a basic structure of our constitution, whether judicial review is basic structure of our constitution. Yes, ma'am. Yes. Yes. Judicial review அப்படின்றது என்னது? It is a basic structure of the constitution அப்படின்னு சொல்றோம். ஓகே. So judicial review இருக்கு இல்லையா, இது வந்து என்னன்னா it is a kind of power given to the judiciary to examine. இது வந்து ஒரு பவர். ஓகே, எதுக்கு கொடுத்திருக்காங்கன்னா ஜுடிஷியரிக்கு. எதுக்காக அப்படின்னா அந்த கான்ஸ்டிடியூஷனோட வேலிடிட்டி, அதாவது லெஜிஸ்லேட்டர் இருக்காங்க இல்லையா, லெஜிஸ்லேட்டர் என்ன பண்ணக்கூடியதும் எக்ஸிக்யூட்டிவ்ல வந்து எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க இல்லையா, அந்த ஆர்கன் வந்து போடக்கூடிய ஆர்டர்ஸ் ஃபார் த போத் சென்ட்ரல் அஸ் வெல் அஸ் த ஸ்டேட் கவர்மெண்ட், இவங்க கொண்டு வரக்கூடியத அந்த கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி எக்ஸாமைன் பண்றதுக்காக தான் என்ன அப்படின்னா எக்ஸாமைன் பண்றதுதான் என்னன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? இஃப் இன் கேஸ் ஒரு லா இருக்கு, ஓகேவா, அந்த லா வந்து ஒரு விஷயத்த வயலேட் பண்ணுது, அந்த லா என்ன ஆகுது அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ணுது, அப்போனா இந்த லாவை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சொல்லுங்க. Unconstitutional. எஸ், சூப்பர். சோ அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சோ இதுதான் என்ன அப்படின்னா எப்படி இது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அந்த லா அப்படின்றது எப்படி சொல்றோம்? பை வே ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ. சோ ஜுடிஷியல் ரிவ்யூ மூலியமா தான் அந்த கொண்டு வந்திருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட்டோ இல்ல கொண்டு வந்திருக்கக்கூடிய லாஸோ கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆக்ட்ஸோ என்ன அப்படின்னா அன்கான்ஸ்டிடியூஷனலா இருக்கா, ஆர்எல்ஸ் அல்ட்ரா வைரஸா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கக்கூடியது இருக்கு. ஓகே. சோ இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்கு இல்லையா, இந்த ஜுடிஷியல் ரிவ்யூவை வந்து 3 கேட்டகரிஸா வந்து டிவைட் பண்றாங்க. யாரு அப்படின்னா ஜஸ்டிஸ் சையத் ஷா முகமது காதர் அப்படின்றவரு. ஓகே, யார் அப்படின்னா ஜஸ்டிஸ் சையத் ஷா முகமது காதர். ஓகே. சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்கு இல்லையா, இந்த கான்செப்ட 3ஆ வந்து ஸ்பிளிட் அவுட் பண்றாங்க. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூ ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ். கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் அதாவது சட்டத்தை வந்து திருத்தம் செய்வதற்காக ஏற்படுத்தக்கூடிய ரிவ்யூஸ். ஓகே, அது சட்டம் வந்து திருத்துவாங்க இல்லையா, கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அதுக்கு ஏற்படக்கூடிய விஷயங்களை வந்து ரிவ்யூ பண்றதுக்கு ஒரு கைண்ட்ஸ் ஆஃப் ரிவ்யூ அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பார்லிமெண்ட் அல்லது ஸ்டேட் அவங்க கொண்டு வரக்கூடிய லாஸ வந்து ரிவ்யூ பண்றது. சோ அதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா பார்லிமெண்ட் அல்லது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கொண்டு வரக்கூடியதை ரிவ்யூ பண்றது என்னன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ ஆஃப் த பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு சொல்றோம். யூனியன் அண்ட் ஸ்டேட்ல வந்து என்ன அப்படின்னா
எக்ஸிகியூட்டிவ் பாடி கொண்டு வராங்க இல்லையா, எக்ஸிகியூட்டிவ் பாடி கொண்டு வரக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன்ஸ் ஜுடிஷியல் ரிவ்யூ பண்றதுக்காக, அதாவது யூனியன் என்ன அப்படின்னா யூனியன் அண்ட் ஸ்டேட் வந்து யூனியன் அண்ட் ஸ்டேட்ல எக்ஸிகியூட்டிவ் பாடி கொண்டு வரக்கூடிய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்ஷன்ஸ ஜுடிஷியல் ரிவ்யூ பண்றது. சோ இதுதான் என்ன அப்படின்னா இந்த ஜஸ்டிஸ் வந்து சையத் சாப் அஹமத் வந்து என்ன பண்றாங்கன்னா 3 வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி கேட்டகரைஸ் வந்து பண்றாங்க. ஓகே, சோ இதுதான் என்னன்னா வந்து ஒரு பேசிக் இன்ட்ரோ வாட் இஸ் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னா நம்ம வந்து எழுதக்கூடிய சில விஷயங்கள் இது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்கலாம்னா மீனிங். ஓகே, சோ இந்த மீனிங்ல தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா செப்பரேஷன் ஆஃப் பவர் பத்தி பார்க்க போறோம். வாட் டஸ் மீன் பை செப்பரேஷன் ஆஃப் பவர் சொல்லுங்க யாராவது. சொல்லுங்க. லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ். மூணோட பவரும் தனித்தனி. ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ். இன்டர்ஃபேர் ஜுடிஷியரியில வந்து அவங்க 2 பேரும், லெஜிஸ்லேட்டிவ்ல இவங்க. எஸ், சூப்பர். சோ என்ன அப்படின்னா செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படின்றது ஸ்டேட்டோட 3 ஆர்ம்ஸ் சொல்றது, அதாவது 3 ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ என்னென்ன ஆர்கன்ஸ்னா லெஜிஸ்லேட்டிவ், தென் ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ். எஸ், ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ், தென் லெஜிஸ்லேட்டிவ். இந்த 3 ஆர்கன்ஸையும் என்ன அப்படின்னா எக்ஸ்பிரஸ் பண்றதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, இந்த லெஜிஸ்லேட்டிவ் லா மேக்கிங் பவர் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் ஷார்ட்டா ரிமெம்பர் பண்ணிக்கிறதுக்கு லா மேக்கிங் பவர். ஓகே, தென் எக்ஸிக்யூட்டிவ் என்னது என்ஃபோர்ஸ் த லா, என்ஃபோர்ஸ் த லா, எக்ஸிக்யூட்டிவ் ஆர் என்ஃபோர்ஸ் த லா. ஜுடிஷியரி அப்படின்றது என்னன்னா டிக்ளேர். இப்ப பிரிஸ்கிரைப் பண்ணி குடுக்குறாங்க அப்படின்னா அதை என்ன பண்றது, இந்த சட்டத்துக்கு கீழே இவ்வளவுதான் பனிஷ்மெண்ட், இவ்வளவுதான் பிரிஸ்கிரைப் பண்ணி ஒரு விஷயம் இருக்குன்னா அதை கரெக்டா டிக்ளேர் பண்றதுதான் என்னன்னா ஜுடிஷியரி அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி அஸ்வெல் என்னன்னா ரிவ்யூ. சரியா, சோ இதுதான் என்னன்னா ஜுடிஷியரி கான்செப்ட்ல வரும். ஓகே, சோ இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர் இந்த தியரி இருக்கு இல்லையா, இந்த கான்செப்ட ப்ரப்போன் பண்ணவர் யாரு? ஹூ ப்ரப்போன் த கான்செப்ட் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர்? யாரு? மாண்டெஸ்கியூ. எஸ், சூப்பர். ப்ரப்போன் பை யார் அப்படின்னா மாண்டெஸ்கியூ. ஓகே, இந்த செப்பரேஷன் ஆஃப் பவரை வந்து ப்ரப்போன் பண்ணது யாரு? மாண்டெஸ்கியூ. ஓகேவா, சோ இப்ப வந்து இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து எப்படி இந்த செப்பரேஷன் ஆஃப் பவருக்கு இம்ப்ளை ஆகுது, என்னென்ன கேரி ஆன் பண்ணுது அப்படின்ற கான்செப்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஓகே, சோ இப்ப வந்து ஒரு லா இருக்கு. ஓகே, அந்த லா வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா லெஜிஸ்லேச்சரால என்ன செஞ்சிருக்காங்கன்னா கொண்டு வரப்பட்டிருக்கு. ஓகே, அந்த லா வந்து ஒரு லா மேக்கிங் அத்தாரிட்டினால கொண்டு வரப்பட்டிருக்கு. அது என்ன ஆகலைன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ இன்ஃப்ரிஜ் பண்ணல. இன்ஃப்ரிஜ்னா என்னது யாராவது சொல்லுங்க. இன்ஃப்ரிஜ் அப்படின்னா என்ன? டைப் ஆஃப் வயலேட். எஸ், மீறுதல், வயலேஷன் அப்படின்னு சொல்றது. ஓகேவா, ஒரு லா வந்து லெஜிஸ்லேச்சரால கொண்டு வரப்படுது, அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன செய்யல அப்படின்னா மீறல. ஓகே, அது வரைக்கும் ப்ராப்ளம் இல்ல. ஆனா இஃப் இன் கேஸ் ஒரு லா பாஸ் பண்றாங்க, அந்த லா வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகுது அப்படின்னா யாரு? ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து என்ன அப்படின்னா இன்வால்வ் வரும். ஜுடிஷியல் ரிவ்யூ என்ன பண்ணுவாங்கன்னா என்ன வாட் காசஸ் இட் வயலேட்டிவ் அப்படின்றத உள்ள வந்து பாப்பாங்க. ஓகேவா, அதாவது ஒரு ஆர்கன், நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஆர்கன் ஒரு விஷயத்த எக்ஸ்பிரஸ் பண்ணி ஒரு விஷயத்த என்ன செய்யுது மீறி பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னா அதர் ஆர்கன், 3 ஆர்கன் பார்த்தோமா, சோ ஒரு ஆர்கன் வந்து வயலேட்டிவா என்ஃபோர்ஸ் கொண்டு வரும் பொழுது மேக் பண்ணும் பொழுது இன்னொரு ஆர்கன் என்ன பண்ணுது, ஏன் இப்படி வருதுன்னு சொல்லிட்டு இன்வால்வ் ஆகுறாங்க. இன்னொரு ஆர்கன் என்ன செய்யுது இன்வால்வ் ஆகுறாங்க. சோ இதுக்கு பேரு நம்ம ஒரு டாக்டரின் சொல்லுவோம். என்ன டாக்டரின்? இதுக்கு பேரு செக் அண்ட் பேலன்ஸ். சூப்பர், செக் அண்ட் பேலன்ஸ். அதாவது ஒரு ஆர்கன் இருக்கு, சோ அந்த ஆர்கன் அதோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கு, அப்ப அது வந்து வயலேட்டிவ் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வரும்போது இன்னொரு ஆர்கன் என்ன பண்றாங்கன்னா இன்டர்ஃபியர் ஆகுறாங்க.
So என்ன அப்படின்னா impose check on one another by certain provision அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படி வரும் பொழுது என்ன அப்படின்னா அப்படி வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து ஜுடிஷியரி ஆர்கன் என்ன பண்றாங்க, இந்த லெஜிஸ்லேட்டிவ் பண்ணக்கூடிய ஒர்க்குள்ள வராங்க. சோ இதுதான் என்ன சொல்லுவோம்னா டாக்ட்ரின் ஆஃப் செக் அண்ட் பேலன்ஸ் அப்படின்ற கான்செப்ட்ல வந்து நம்ம வந்து டெல் பண்ணுவோம். அப்ப லெஜிஸ்லேஷன் கொண்டு வந்த லா வந்து அல்ல ஒரு ப்ரொவிஷனோ வேலிடா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி பார்க்கலாம்? ஜுடிஷியரி வந்து ரிவ்யூ பண்றாங்க பை வே ஆஃப் ஆர்டிகல் 13 வந்து ரிவ்யூ பண்றாங்க. ஆனா இது எப்படி வந்து ரிவ்யூ பண்றாங்க, என்ன மெத்தட்ல, என்ன ஆர்டிகல் படி அவங்க வந்து அதை எடுத்துட்டு போறாங்க சொல்லுங்க. அதுதான் நிறைய டாக்டர்ஸ் இருக்குல்ல மேம், டாக்டர் ஆஃப் எக்லிப்ஸ், டாக்டர் ஆஃப் செவரபிலிட்டி, அந்த மாதிரி அது இருக்கு. அது வேலிடிட்டியா இல்லையான்னு நம்ம எப்படி பாக்குறோம்? we are knocking the whom's door. இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட்ஸ்ல போமா? ஈஸி, ரொம்ப asking the constitutional courts. what is it? சேலஞ்ச் பண்றோம் அந்த ஆக்ட் அப்படியே டைரக்டா. ரொம்ப ரொம்ப டிகிரேட் இன்டெப்தா யோசிக்க வேணாம், நார்மலா யோசிங்களேன். ஜுடிஷியல் ரிவ்யூ பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்? கேஸ் எங்க ஃபைல் பண்றோம்? ஆர்டிகல் 32 226 as well as 226 அவ்வளவுதான். ஒரு ஆர்டிகல் இருக்கு, அது வேலிடா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி you are knocking the whom's door? ஆர்டிகல் 32 as well as ஆர்டிகல் 226. ஆர்டிகல் 32 then 226. ஓகே, சோ இது படிதான் நம்ம போறோம். இதுலதான் என்ன அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து பாக்குறாங்க, என்ன ஆர்டிகல் படி பாக்குறாங்க? ஆர்டிகல் 13 படி. ஓகேவா? சோ அதே மாதிரி இப்போ ஒரு லா இருக்கு, அது அன்கான்ஸ்டிடியூஷனலா இருக்கு ஆர்எல்ஸ் அல்ட்ரா வைரஸா இருக்கு அப்படின்னா ஜுடிஷியரிக்கு என்ன இருக்கு? ஜுடிஷியரி ஹேஸ் த பவர் டு ஸ்ட்ரைக் டவுன் அந்த ஆக்டோ, அந்த லாவோ, அந்த ப்ரொவிஷனோ என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்பிளிசிட்டா ஸ்ட்ரைக் டவுன் பண்ணலாம். அந்த அத்தாரிட்டி யாருக்கு இருக்கு, அந்த பவர் யாருக்கு இருக்குன்னா ஜுடிஷியரிக்கு இருக்கு அப்படின்றதுதான் என்னன்னா இதுல இருக்கக்கூடிய மீனிங். சோ இது புரியுதா இந்த கான்செப்ட்? மீனிங்னா என்ன, எங்க இருந்து வந்துச்சு, எப்படி வந்தது, அதோட காஸ் என்னன்னு பாத்துருந்தோம். நெக்ஸ்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர்ல how the judiciary plays an major role அப்படின்னு நம்ம வந்து பாத்துக்கணும். இது வரைக்கும் கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? கிளியர்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க, அப்பதான் எனக்கு வந்து தெரியும். இல்லைன்னா மைக் ஆன் பண்ணி மேம் ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணுவேன். ஓகே ஓகே ஃபைன். இப்ப நெக்ஸ்ட் வந்து எதுக்காக வந்து கான்ஸ்டிடியூஷனல்ல வந்து இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்கு இல்லையா, இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ எதுக்காக இம்பார்ட்டன்ட்? why it is important சொல்லுங்க. எதுக்கு? To limit the powers of government. yes okay supremacy. then லாவை ஸ்க்ரூட்டனைஸ் பண்றதுக்கு தேவைப்படும். okay last scrutinize. okay வேற? மேடம் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை மெயின் பண்றதுக்கு தேவைப்படுங்க. கான்ஸ்டிடியூஷன் பேசிக் ஸ்ட்ரக்சரை மீறாம இருக்க மாதிரி அது மீறமா இல்லையான்னு பாக்குறதா நம்ம ரிவ்யூல பாக்குறோம். அதாவது நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, சோ அதனுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ப்ரொடெக்ட் பண்றதும் as well சிட்டிசனை ப்ரொடெக்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, இத வந்து ஒரு ரோல் பிளே பண்ணுது. மூணாவது என்ன அப்படின்னா ஃபெடரல் ஈக்விலிபிரியம். ஃபெடரல் ஈக்விலிபிரியம் அப்படின்னா என்ன? separation of State and center. yes, there is a balance between state and central. ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் என்ன அப்படின்னா பேலன்ஸ் மெயின்டைன் பண்றது, பேலன்ஸ் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல். சோ இதுதான் என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ். நிறைய இருக்கு, பட் நம்ம சும்மா ஜஸ்ட் வாட் வி நோ அப்படின்றதுக்காக நம்ம இதை எடுத்துக்கலாம். ஓகே ஓகே தென் நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் ஜுடிஷியல் ரிவ்யூவை இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்காக இருந்த கேஸ்லாம். ஓகே, மேடிசன் வெர்சஸ் இது இம்பார்ட்டன்ட் கேஸ்லாம். ஓகே,
சோ இந்த கேஸ்லால என்னென்ன கேரக்டர்ஸ் வருவாங்க யாராவது சொல்லுங்க, யாரெல்லாம் வருவா, யாருக்கா தெரியுமா சொல்லுங்க. யுஎஸோட அந்த பிரசிடென்ட் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஓகே, பிரசிடென்ட். வேற பிரசிடென்ட் நேம் யாருக்கா தெரியுமா? இது ரெண்டுல ஏதோ ஒரு நேம் தான் மேடம். மேடிசனா மேட்பெரியான்னு தெரியல மேடம். ஓகே, வேற பிரசிடென்ட். ஓகே ஃபைன். ஜான் இயர் 1803 வரும்னு நினைக்கிறேன். 1803 1803. எஸ் சாரி 1803. ஓகே, சோ ஜான் ஆடம்ஸ். சோ ஜான் ஆடம்ஸ் வந்து யாரு? ஜான் ஆடம் ஜான் ஆடம் யார் அப்படின்னா பிரசிடென்ட். ஓகே, அதே மாதிரிதான் இவர் வந்து ஃபார்மர் பிரசிடென்ட்டா மாறிடுவாங்க. ஓகே, தென் வில்லியம் மால்பரி. இவர் யாரு? ஹூ இஸ் த பர்சன்? யாருக்கா தெரியுமா? He is appointed as a justice of peace. Okay, then James Madsen. So இவர் யாருன்னா நியூ செக்ரட்டரி. ஓகே, இதுதான் என்னன்னா 4 கேரக்டர்ஸ். சோ இதுல வந்து ஜஸ்டிஸ் யார் இருப்பாங்க அப்படின்னா இதுல வந்து ஜஸ்டிஸ் வந்து மார்ஷல். ஓகே, இதுல வந்து யார் இருப்பானா மார்ஷல். ஓகே, சீஃப் ஜஸ்டிஸ் ஜான் மார்ஷல் இவரோட நேம். ஓகே, சோ இதுதான் என்ன அப்படின்னா இந்த கேஸ்ல இருக்கக்கூடியது. இந்த கேஸோட ஃபேக்ட் நான் என்ன அப்படின்றத நான் சொல்றேன், நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இப்ப ஆக்சுவலா இது வந்து என்னன்னா பிரசிடென்சியல் எலெக்ஷன் நடக்கு எப்ப அப்படின்னா டூரிங் த பீரியட் ஆஃப் 18th century. ஓகே, 1800ல பிரசிடென்சியல் எலெக்ஷன் நடக்கு. அப்ப என்ன அப்படின்னா தாமஸ் இருக்காரு இல்லையா, இந்த தாமஸ் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இந்த ஆடம்ஸ வந்து டிஃபீட் பண்ணிட்டாரு, தோக்கடிச்சிட்டாரு. ஓகேவா, இவர் என்ன பண்ணிட்டாரு, தோக்கடிச்சிட்டாரு. சோ இந்த தாமஸ் இருக்காரு இல்லையா, தோக்கடிச்சதுக்கு அப்புறமா இந்த தாமஸ் வந்து அந்த ஆபீஸ் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவார் இல்லையா, டேக்கன் பண்ணுவார் இல்லையா, என்னைக்கு 4th March 1801. அப்ப வந்து என்ன அப்படின்னா அந்த டைம்ல ஆடம்ஸ் இருக்காரு இல்லையா, சோ ஆடம்ஸும் காங்கிரஸ் பார்ட்டியும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஜுடிஷியரி ஆக்ட் அப்படின்ற ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. என்ன கொண்டு வராங்க? ஜுடிஷியரி ஆக்ட். அத வந்து இவங்க வந்து இம்போஸ் பண்றாங்க. ஓகேவா, ஜுடிஷியரி ஆக்ட் 1789 ஜுடிஷியரி ஆக்ட வந்து இம்போஸ் வந்து பண்றாங்க. சோ இந்த ஆக்ட கொண்டு வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நியூ கோர்ட்ஸ், அதுக்கப்புறமா ஜட்ஜஸ் ஆட் பண்றது, அது மட்டும் இல்லாம பிரசிடென்ட்டுக்கு வந்து நிறைய கண்ட்ரோல் அண்ட் அப்பாயின்மெண்ட் பவர் டு ஜட்ஜஸ் வந்து என்ன அப்படின்னா நிறைய வந்து கொண்டு வராங்க. ஓகே, இந்த ஆக்ட் மூலியமா. சோ இந்த ஆக்ட் வந்து கொண்டு வர்றதுக்கு முக்கியமான ஒரு எசென்சியலே என்ன அப்படின்னா டு அப்பாயின்மெண்ட் ஆஃப் 6 நியூ சர்க்யூட் ஜட்ஜஸ், டு அப்பாயின்மெண்ட் ஆஃப் நியூ 16 சர்க்யூட் ஜட்ஜஸ். அது மட்டும் இல்லாம 42 நியூ ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ், 42 நியூ ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ். சோ இந்த ரெண்டையும் இவங்க கொண்டு வர்றதுதான் என்ன அப்படின்னா ஒரு எசென்சியலா வந்து இருந்துச்சு இந்த ஆக்ட் வந்து பாஸ் பண்றதுக்கு. ஓகேவா, அதே மாதிரி இதுல என்ன அப்படின்னா ஆக்சுவலா அப்பாயின்மெண்ட் பண்ணிருவாங்க இல்லையா, ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ் எல்லாருமே அப்பாயின்மெண்ட் பண்ணினதுக்கு அப்புறமா என்ன அப்படின்னா அவங்க வந்து செக்ரட்டரிட்ட இருந்து கமிஷன் வந்து டெலிவர் ஆகணும் அவங்களுக்கு. அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். கமிஷன் என்ன ஆகணும்னா அவங்களுக்கு வந்து டெலிவர் ஆகணும். ஸோ டெலிவர் ஆனா மட்டும்தான் என்ன அப்படின்னா அவங்க வந்து ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ். இல்ல அப்படின்னா அவங்க அந்த ரெக்ரூட்மெண்ட்ல என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஜஸ்ட் அவங்க என்ன அப்படின்னா ஒரு ஐடிலாம் வந்து ஆக்சுவலா ஐடிலாம் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அப்ரூவ் பண்ணிருப்பாங்களே தவிர அப்பாயின்மெண்டா என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, லீகலி பண்ணிருக்க மாட்டாங்க. சோ இதுதான் என்னன்னா சினாரியோ. இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல என்னன்னா
மேர்பரி இருக்காரு இல்லையா, வில்லியம் மேர்பரி. சோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸா என்ன பண்றாருன்னா கொலம்பியா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கொலம்பியால வந்து அப்பாயின்மெண்ட் ஆகுறாரு. அப்பாயின்மெண்ட் ஆயிட்டாங்க. ஆனா என்ன அப்படின்னா இவருக்கு இன்னும் கமிஷன் வந்து ரிசீவ் ஆகவே இல்லை. இவருக்கு என்ன ஆகல, கமிஷன் வந்து ரிசீவ் ஆகல. கமிஷன் யாருக்கிட்ட இருந்து ரிசீவ் ஆகணும், செக்ரட்டரிட்ட இருந்து ரிசீவ் ஆகணும். ஆனா என்ன அப்படின்னா ரிசீவ் ஆகவே இல்லை. அப்ப இந்த ஆடம்ஸ் இருக்கு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இவர் வந்து ரிசீவ் ஆகவே இல்லை. அப்ப என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆடம் வந்து அவரோட பீரியட் ஆஃப் பொசிஷன்ல வந்து இருந்தாரு இல்லையா. அப்ப இருக்கும்போது என்ன அப்படின்னா அவர் ரொம்ப லிமிட்டட் நம்பர் ஆஃப் கமிஷன்ஸ் மட்டும்தான் அவர் வந்து என்ன பண்ணிருந்தாருன்னா அப்ரூவல் வந்து கொடுத்திருந்தாரு. மத்தது எதையுமே அவருக்கு என்ன அப்படின்னா ரிவ்யூ பண்ணி கொடுக்கறதுக்கு டைம் இல்லை. அதுக்குள்ள யாரு போஸ்டிங்க்கு வந்துட்டா, இந்த தாமஸ் வந்து போஸ்டிங்க்கு வந்துட்டாங்க. சோ அதனால என்ன அப்படின்னா டைம் இல்லாத காரணத்தினால அவர் என்ன பண்ணல, ஆடம்ஸ் வந்து ரிமைனிங் இருக்கிறத கொடுக்கவே இல்லை. சோ இப்ப வந்து கரண்ட்ல யார் இருக்கானா கரண்ட்ல யார் இருக்கா, தாமஸ் வந்து பிரசிடென்டா இருக்காரு. அதுக்கப்புறமா மேடிசன் வந்து யாரா இருக்காரு, செக்ரட்டரியா வந்து இருக்காரு. சோ அப்போ வந்து இந்த வில்லியம் மேர்பரி இருக்காரு இல்லையா, அவரு கூடப்பட்ட ஒரு 3 பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா இவங்கிட்ட போய் கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க அப்படின்னா எனக்கு கமிஷன் வந்து நீங்க போடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, இந்த மேடிசன் என்ன பண்றாரு, டினே பண்றாரு, ரெஃப்யூஸ் பண்றாரு. சோ ரெஃப்யூஸ் பண்ண உடனேயும் இந்த மர்பரியும் பிளஸ் 3 பர்சன்ஸ் ஓகே அவங்களும் இன்னும் அப்பாயின்மெண்ட் பண்ணவே இல்லை. அவங்களும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா கேஸ் ஃபைல் பண்றாங்க. என்ன அப்படின்னா ரிட் ஆஃப் மேண்டமஸ். சோ ரிட் ஆஃப் மேண்டமஸ் வந்து ஃபைல் பண்றாங்க. யாருக்கு எகெயின்ஸ்டானா தாமஸ்க்கு எகெயின்ஸ்டா ரிட் ஆஃப் மேண்டமஸ் வந்து ஃபைல் பண்றாங்க. சோ எதுக்கு என்ன ஃபைல் பண்றாங்க, டு டெலிவர் த கமிஷனை டெலிவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து இவங்க வந்து ஃபைல் பண்றாங்க. சோ அப்ப கோர்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா மேடிசன் இருக்காரு இல்லையா, மேடிசன் வந்து கமிஷனை ரெஃப்யூஸ் பண்ணினது இல்லீகல், அது சட்டத்திற்கு புறம்பான விஷயம். ஆனா ரிட் ஆஃப் மேண்டமஸ் மூலியமா என்ன பண்ணக்கூடாது, மார்பரிக்கு வந்து அதை வந்து இஷ்யூ பண்ண கூடாது அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, ரிட் ஆஃப் மேண்டமஸ் மர்பரி போட்டிருக்காரு, மேடிசன் பண்ணது தப்புதான். ஆனா ரிட் ஆஃப் மேண்டமஸ் மூலியமா என்ன பண்ணக்கூடாது, மர்பரிக்கு வந்து கமிஷன் ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ண கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு பதில் கோர்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த ஜுடிஷியரி ஆக்ட் 1789 இருக்கக்கூடிய ப்ரொவிஷன் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன அப்படின்னா இந்த கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கோர்ட்டுக்கு அவர் வந்திருக்காரு இல்லையா, அதுவே என்னன்னா அன்கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்லுது. அதாவது ஜுடிஷியரி ஆக்ட் 1789 படி இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா கோர்ட்டுக்கு போயிருக்காரு. கோர்ட்டுக்கு போய் கிளைம் பண்ணதே என்னது, அன்கான்ஸ்டிடியூஷனல் தான், அது வராது அந்த கிளைமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ அப்ப வந்து ஏன் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ல வந்து யாரெல்லாம் வருவாங்கன்னா கவுன்சில்ஸ், ஹையர் அத்தாரிட்டிஸ் தான் என்ன செய்ய முடியும்னா கிளைம் பண்ண வந்து முடியும். ஸ்டேட் மேல என்ன பண்ண முடியும், கிளைம் பண்ண முடியும். இவர் என்ன பண்ண முடியாது, இவர் இன்னும் அப்பாயின்மெண்டே பண்ணலையே, இவர் ஒரு அத்தாரிட்டில இல்லையே. அப்ப என்ன பண்ண முடியாதுன்னா இவரால கிளைம் பண்ண முடியாது. அப்ப வந்து இந்த செக்ஷனுக்கு கீழே இவருக்கு வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருவாங்கன்னா டிக்ளேர் பண்ணுவாங்க. பாயிண்ட் வந்து எடுத்து வைப்பாங்க. அப்பதான் யாரு அப்படின்னா ஜஸ்டிஸ் யாரு, ஜான் மார்ஷல் இருக்காரு இல்லையா, அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா ரிட் ஆஃப் மேண்டமஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு ப்ராப்பரான வேதான், நமக்கு ஒரு ரெமெடி வேணும் அப்படின்னா அதை கேட்கறது ரிட் ஆஃப் மேண்டமஸ்ல வந்து நம்ம கேட்கலாம், அது வந்து தப்பு கிடையாது. அதே மாதிரி இந்த ஜுடிஷியரி ஆக்ட்ல 1789 ஒரு மனுஷனை என்ன அப்படின்னா அவங்க ஒரு ஹையர் அத்தாரிட்டியா இருந்தாதான் அவர் ஹையர் அத்தாரிட்டியோ ஆர்எல்ஸ் என்ன அப்படின்னா ஒரு கவுன்சில்ஸா இருந்தாதான் அவர் மேல வரணும் அப்படின்ற பட்சத்துல ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது அவர் வந்து என்ன பண்ணுது, ஒரு ரெஸ்ட்ரெயின் பண்ணுது அப்படின்ற பட்சத்துல அது என்னவா இருக்கு, கான்ஸ்டிடியூஷனுக்கு கான்ஃபிளிக்டா இருக்கு அந்த ஜுடிஷியரி ஆக்ட். சோ அப்ப என்ன அப்படின்னா காங்கிரஸே வந்து பீரியட்ல அந்த ஆக்ட கொண்டு வந்திருந்தாலுமே காங்கிரஸ்க்கு வந்து என்ன கிடையாது அப்படின்னா ஒரு நார்மல் ரெகுலேஷன் மூலியமா என்ன கொண்டு வர முடியாது, ஒரு சூப்பர்வைசி இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட் பண்ணக்கூடிய ரைட்ஸ் என்ன கிடையாது, அவங்களுக்கு கிடையாது. அதனால என்ன அப்படின்னா மார்ஷல் என்ன சொல்றாரு, ஜுடிஷியல் ரிவ்யூ, அதாவது ஜுடிஷியல் ரிவ்யூன்ற கான்செப்டை இதுலதான் கொண்டு வராரு. சோ கான்ஸ்டிடியூஷனலுக்கு இந்த ஜுடிஷியரி ஆக்ட் வந்து 1789 வந்து அன்கான்ஸ்டிடியூஷனலா இருக்கு. அதனால இதை என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரைக் டவுன் பண்ணணும்
அப்படின்னு சொல்லி இவர் வந்து கொண்டு வருவாரு. சோ இது மூலியமா தான் என்ன அப்படின்னா இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்ற கான்செப்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து ஆனுச்சு. சோ இதுதான் இந்த கேஸ் லாவோட ஜிஸ்ட். புரிஞ்சுச்சா இந்த கேஸ் லா ஜிஸ்ட்? இல்ல புரியல அப்படின்னாலும் சொல்லுங்க. என்ன நடந்தது இந்த கேஸ்ல அப்படின்றது புரியுதா? ஓகே ஓகே. சோ இப்ப எனக்கு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு. உண்மையாவே ஜுடிஷியல் ரிவ்யூக்கு வந்து இந்த மார்ஷல் தான் வந்து ஒரு ப்ரப்போண்டரா நம்ம சொல்றோமா? உண்மையாவே வந்து மேடிசன் வெர்சஸ் மார்பரி கேஸ்ல தான் நமக்கு வந்து ஜுடிஷியல் ரிவ்யூன்ற கான்செப்டே எவால்வ் ஆச்சா? சொல்லுங்க. நம்ம எல்லாமே எக்ஸ்பிளிசிட்டா படிக்கிறோம். ஜுடிஷியல் ரிவ்யூனாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது வந்து மேடிசன் வெர்சஸ் மார்பரி, மார்ஷல் அப்படின்றது ஞாபகம் வருது. ஆனா அது உண்மையா? யாராவது சொல்லுங்க. என்னாச்சு? அது உண்மையா? உண்மையா இருக்குமா இருக்காதா அப்படி சொல்லுங்களேன். நான் உங்களுக்கு ரைட் கரெக்டா கேட்கல, ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாமே, சொல்லுங்க. இந்த கேஸ்ல தானே மேம் அவங்க ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனோட ஸ்கோப் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. they have given an interpretation. சோ இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்திருக்கலாம். ஓகே ஓகே சூப்பர். ஓகே வேற? ஓகே என்ன அப்படின்னா 16th century, ஓகே, அதாவது 200 years ago, இது வந்து நம்மளோட ஹிஸ்டரியிலேயே மறைக்கப்பட்டது. சோ இதுல என்ன அப்படின்னா ஜஸ்டிஸ் எட்வர்ட் ஹூக் இருக்காரு இல்லையா, ஜஸ்டிஸ் எட்வர்ட் ஹூக் என்ன அப்படின்னா இந்த கேஸ்ல இல்ல, டாக்டர் போன்ஹாம்ஸ் கேஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, இது பெரிய கேஸ் ஆக்சுவலா. சோ இந்த கேஸ்ல இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூ பத்தி இவர் சொல்லியிருப்பாரு. நம்ம எக்ஸ்பிளிசிட்டா நம்ம படிக்கிறோம். ஆனா டூரிங் த 16th centuryலயே என்ன அப்படின்னா யாரு ஜஸ்டிஸ் எட்வர்ட் ஹூக் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூ பத்தி எக்ஸ்பிளிசிட்டா வந்து அவர் வந்து சொல்லியிருப்பாரு. மார்ஷலுக்கு முன்னாடியே. சோ இது மார்ஷல் வந்து எப்ப அப்படின்னா 18ல நடந்தது இல்லையா, 1803ல நடந்தது. ஆனா இது 16th centuryலயே வந்து நடந்த கேஸ். ஓகே, சோ இதுல வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து எக்ஸ்பிளிசிட்டா வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிருப்பாங்க. ஓகே, சோ இப்ப இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? இது எந்த ஸ்டேட்ல மேம், எந்த கண்ட்ரில இந்த கேஸ்? மேம் இது எல்லாமே யுஎஸ்ஏ, நம்ம இதே கிடையாது மேம். 16th centuryல யுஎஸ்ஏ வந்து they were colonized தானே மேம். அப்ப அது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொண்டு வந்ததா மேம் இந்த கேஸ்? கவர்மெண்ட் கொலோனியல் ரூல். ஓகே மேம். ஓகே, சோ நெக்ஸ்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து நீங்க கோ த்ரூ பண்ணி பாருங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த ஜட்ஜ்மெண்ட். ஆனா கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். ஓகே, தென் இப்போ வந்து ஆர்டிகல் 13. ஓகே, சோ ஆர்டிகல் 13 ஹெட்டிங் இருக்கு இல்லையா, அது மட்டும் யாராவது ரீட் பண்ணுங்க. ஹெட்டிங் குயிக்கா. Laws inconsistent with or in derogation of the fundamental rights. எஸ், ஓகே. சோ இதற்கான அர்த்தம் என்ன? ஷார்ட்டா what does it explicitly say? என்ன சொல்லுது? ஓகே, அதாவது என்ன அப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், லா வந்து இன்கன்சிஸ்டன்ஸ் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா ஷால் பி வைட், அதாவது அடிப்படை உரிமைகள் முரணாக இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு ஒரு லா இருக்கு, அந்த லா ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா இன்கன்சிஸ்டன்டா இருக்கு அப்படின்னா அது என்ன ஆகாது, அது வாய்ட். ஓகே, சோ இதுதான் என்னன்னா ஆர்டிகல் 13. சோ ஆர்டிகல் 13 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த லா இருக்கு இல்லையா, இது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அல்லது அல்ட்ரா வைரஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்றது யாரு டிக்ளேர் பண்ணுவா? Who is declaring that the law is called be as an unconstitutional or ultra virus? Judiciary ma'am.
சரி, அதாவது Supreme Court and High Court. எஸ், சூப்பர். சோ இதுதான் இதுல. ஓகே, சோ இப்ப வந்து ஆர்டிகிள் 13 கிளாஸ் 1 இது வந்து எதை பத்தி பேசுதுன்னா ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் லா. ஓகே, எதை பத்தி பேசுதுன்னா ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் லா. சோ ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் லா அப்படின்றது என்னன்னா ஒரு லா இருக்கு கான்ஸ்டிடியூஷன் வர்றதுக்கு முன்னாடியே. சோ கான்ஸ்டிடியூஷன் வர்றதுக்கு முன்னாடியே என்ன அப்படின்னா ஒரு லா இருக்கு. லா பிஃபோர் என்ஆக்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகேவா? இப்ப ப்ரீ கான்ஸ்டிடியூஷனலுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் லா வந்து இருக்கு. கான்ஸ்டிடியூஷனுக்கு முன்னாடி ஒரு லா வந்து இருக்கு. ஓகே, அந்த டைம் கான்ஸ்டிடியூஷன் இல்லவே இல்லை. அப்ப இந்த லா பார்க்கும்போது நமக்கு எப்படிதான் இருக்கும்னா வேலிடா இருக்கும். பிகாஸ் டூரிங் த சிச்சுவேஷன், சோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன அப்படின்னா இந்த இது வந்து எவால்வ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஆனா கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம பேசிக் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அத இந்த லா இன்ஃப்ரிஜ் பண்ணுச்சுன்னா, இந்த லா வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டை இன்ஃப்ரிஜ் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஸ்டேட்டஸ் என்ன? ஒரு லா இருக்கு, கான்ஸ்டிடியூஷனுக்கு முன்னாடி வருது, அப்ப ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நமக்கு வந்து வயலேட் பண்ணுது அப்படின்ற பட்சத்துல அதோட வேலிடிட்டி என்ன அப்படின்றதுதான் இதுல இந்த இதுல வந்து நம்ம பார்க்க போறோம். அது அன்கான்ஸ்டிடியூஷனல் நம்ம வந்து எப்படி டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்ற கான்செப்ட் தான் இதுல பார்க்க போறோம். ஓகே, சோ இப்ப ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் லாக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஐபிசி, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம வந்து இதுல வந்து எக்ஸாம்பிள்ஸா வந்து சொல்லலாம். இதுல ஏதோ ஒரு செக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அது கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ணுது அப்படின்னா அந்த செக்ஷனை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், ஓகே, அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பாக்குறதுதான் இந்த கான்செப்ட். ஓகே, சோ இதுக்கு கீழே என்ன அப்படின்னா ரெண்டு டாக்டரின்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். இதுக்கு கீழே என்ன பார்க்க போறோம்? ரெண்டு டாக்டரின் பார்க்க போறோம். ஒண்ணு வந்து டாக்டரின் ஆஃப் செவரபிலிட்டி, இன்னொரு டாக்டரின்னா டாக்டரின் ஆஃப் எக்லிப்ஸ். ஓகே, சோ இந்த டாக்டரின்ஸ் பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம் வித் கேஸ் லாஸோட பார்க்க போறோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் லாக்கான டாக்டரின் ஆஃப் செவரபிலிட்டி. டாக்டரின் ஆஃப் செவரபிலிட்டி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் லா இருக்கு, சரியா? ஒரு லா இருக்கு, அதுல செக்ஷன்ஸ் இருக்கு 1, 2, 3, then 4, 5, 6, 7, 8 அப்படின்னு சொல்லி 9 இத்தனை செக்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஓகேவா? சோ இந்த செக்ஷன்ஸ்ல ஆஃப்டர் கான்ஸ்டிடியூஷன், ஓகே, அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஏதோ இதுல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப செக்ஷன் 3 அண்ட் செக்ஷன் 4 என்ன ஆகுதுன்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ வந்து இன்ஃப்ரிஜ் பண்ணுது. சோ இன்ஃப்ரிஜ் பண்ணும்போது என்ன அப்படின்னா இந்த ரெண்டு செக்ஷனை மட்டும், அதாவது சாரி இந்த ரெண்டு செக்ஷன், எஸ், இந்த ஆர்டிகல் 3 இந்த ஆர்டிகல் 4 மட்டும் என்ன பண்றதுன்னா ரிமூவ் பண்றது. இத மட்டும் என்ன பண்றது, அப்படி ஜஸ்ட் பிக் இட் அவுட். சோ அதை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு அந்த ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் லால இருக்கக்கூடிய செக்ஷன் 1, 2, 5, 6, 7, 8, 9 என்ன பண்றது, அப்படி வந்து வச்சிருக்கிறது. ஓகே, சோ இது வந்து என்ன அப்படின்னா டாக்டரின் ஆஃப் செவரபிலிட்டி. இஃப் இன் கேஸ் இந்த செக்ஷன் 3ஐயும் இந்த 4ஐயும் ரிமூவ் பண்ணதுனால இந்த அதாவது இந்த ஆக்டுக்கே வந்து ஒரு வேலிடே இல்லாம ஆயிருச்சு அப்படின்னா என்ன பண்றதுன்னா இந்த ஹோல் ஆக்டுமே என்ன அப்படின்னா அன்கான்ஸ்டிடியூஷனல் தான் நம்ம சொல்லணும். ஓகே, அதுக்காக இந்த ஆக்ட் வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா என்ன பண்ணிருக்க முடியாது, வச்சிருக்க முடியாது. இந்த ஒரு வயலேட் ஆகுதுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அப்படி பிக் இட் அவுட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த செக்ஷனை எடுத்ததுனால மத்த செக்ஷனுக்கும் பாதிப்பு ஏற்படுது, இந்த லாவே பாதிக்கப்படுது அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், டோட்டலாவே என்ன பண்ணிக்கலாம், ஹோலாவே என்ன பண்ணிக்கலாம், அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டிக்ளேர் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, சோ இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு 3-4 கேஸ் லாஸ் வந்து இதுக்கு கீழே பார்க்கும். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, அந்த கேஸ் லாஸ் பார்க்கும் போது உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸ்டேட் ஆஃப் பாம்பே வெர்சஸ் பல்சாரா. ஓகே, சோ இந்த கேஸ்ல வந்து என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா பாம்பே ப்ராஹிபிஷன் ஆக்ட் அப்படின்னு இருக்கு. ஓகே, பாம்பே ப்ராஹிபிஷன் ஆக்ட்ல செக்ஷன் 23 அண்ட் செக்ஷன் 24 இந்த ரெண்டு செக்ஷனும் எதை பத்தி சொல்லும் அப்படின்னா யாருமே வந்து என்னன்னா லிக்வர் இருக்கு இல்லையா, ட்ரிங்க்ஸ், ட்ரக்ஸ், அதை வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா
இம்போர்ட்டும் எக்ஸ்போர்ட்டும் வந்து பண்ணக்கூடாது. எங்க அப்படின்னா பாம்பேல. யாரும் என்ன பண்ணக்கூடாது, அந்த லிக்வரை வந்து இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட் வந்து பண்ணக்கூடாது. யாரு கிட்டலாம் அத்தாரிட்டி இருக்கோ, whoever having the authority to export and import of the liquor, அவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட். வேற யாரும் என்ன பண்ணக்கூடாது, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல பல்சாரா இருக்காரு இல்லையா, அவர் என்ன அப்படின்னா ஒரு கம்பெனி மேனுஃபேக்சர். சோ இவர் என்ன அப்படின்னா காஸ்மெட்டிக்ஸ், மெடிசின் இதெல்லாம் இவர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாரு. சோ அதுக்கு என்ன அப்படின்னா ஆல்கஹால், அந்த லிக்விட் வந்து என்ன பண்ணுதுன்னா தேவைப்படுது இவருக்கு. ஓகே, சோ ஆல்கஹாலிக் யூஸ் பண்ணி ஒரு காஸ்மெட்டிக்ஸ், ஒரு மெடிசின் வந்து இவர் வந்து ப்ரிப்பேர் பண்றாரு. அப்ப இவருக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஆல்கஹால் வந்து தேவைப்படுது. ஆனா லிக்விட் என்ன பண்ணக்கூடாது, எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால என்ன ஆகுது அப்படின்னா இவரோட ரைட் பாதிக்கு. என்ன ரைட், ப்ரொஃபஷனல் ரைட்ஸ், அவர் கேரி ஆன் பண்றதுக்கான ரைட் வந்து பாதிக்கப்படுது ஆர்டிகல் 19 படி. சோ அப்படி வந்து இவர் வந்து கோர்ட்ல வந்து கேஸ் போடும்போது இந்த கோர்ட் என்ன சொல்றாங்க, இந்த ப்ராஹிபிஷன் ஆக்ட் இருக்கு இல்லையா, பாம்பே ப்ராஹிபிஷன் ஆக்ட்ல இந்த செக்ஷன் 23 அண்ட் செக்ஷன் 24 என்ன பண்ணிடுறாங்க, வாய்டுன்னு டிக்ளேர் பண்ணிடுறாங்க. அந்த என்டையர் ஆக்டையே அவங்க வாய்டுன்னு டிக்ளேர் பண்ணல. என்ன பண்றாங்க, இந்த ரெண்டே ஆக்ட், எந்த ரெண்டு ஆக்ட் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு தடையா இருந்துச்சு, ரைட் டு ப்ரொஃபஷன், கேரிங் ப்ரொஃபஷனுக்கு தடையா இருந்துச்சோ அந்த ரெண்டு செக்ஷன்ஸை மட்டும் என்ன பண்றாங்க, ரிமூவ் பண்ணிடுறாங்க. அந்த செக்ஷன்ஸை வந்து வாய்ட் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுறாங்க. ஓகேவா? சோ இதுதான் என்னன்னா ஸ்டேட் ஆஃப் பாம்பே வெர்சஸ் எஃப்என் பல்சாரா. இந்த கேஸ் கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் ஆர்எம்டிசி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஓகே, ஆர்எம்டிசி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. சோ இதுல என்ன அப்படின்னா ஒரு 1948 டூரிங் த பீரியட் ஆஃப் 1948ல வந்து கிராஸ்வேர்ட் பசில்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கேம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு வந்து இருக்காங்க. ஓகேவா? எங்க அப்படின்னா மன்சூர்ல என்ன பண்றாங்கன்னா அந்த கிராஸ்வேர்ட் பசில்ஸ் வந்து கேம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு கீழே அப்படின்னா பிரைஸ் காம்படிஷன் ஆக்டுக்கு கீழே 1951. ஓகே, 1951 ஆக்டுக்கு கீழே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இத வந்து கண்டக்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல வந்து என்ன அப்படின்னா அதாவது ஒரு பெர்மிட் வந்து கொடுக்காங்க. என்ன அப்படின்னா பிரைஸ் எதெல்லாம் இருக்கோ, அதாவது இதுல வந்து எதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா 4, 5, 11, 12. ஓகே, 4, 5, 11, 12 எதுல அப்படின்னா பிரைஸ் காம்படிஷன் ஆக்ட் 1951ல இந்த ஆர்டிகிள். அது மட்டும் இல்லாம என்னன்னா 2D ஆஃப் திஸ் ஆக்ட், 2D. சோ இதையும் என்ன செய்வாங்கன்னா மென்ஷன் பண்ணுவாங்க. சோ மென்ஷன் பண்ணி ஒரு ரேஞ்ச் வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க. சோ காம்படிஷன்ல என்ன அப்படின்னா எதெல்லாம் வந்து 1000க்கு மேல இருக்கோ, சோ எதெல்லாம் என்ன அப்படின்னா 1000க்கு மேல யாரெல்லாம் ஒரு காம்படிஷன்ஸ்ல வந்து 1000க்கு மேல அமௌண்ட் வச்சு வைக்கிறாங்களோ அது என்ன ஆகாது அப்படின்னா செல்லாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கொண்டு வந்ததுக்கான மோட்டிவே என்ன அப்படின்னா கேம்பிளிங் இருக்கு இல்லையா, சீட்டு விளையாடுறது. சோ அந்த கான்செப்ட்ல வந்த ஆக்ட் தான் இந்த ஆக்ட். ஓகே, ஆனா இவர் வந்து கிராஸ்வேர்ட் பசில்ஸ் தான் கண்டக்ட் பண்றாரு. அந்த கிராஸ்வேர்ட் பசில்ஸ் எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரு ஸ்கில்டு, அது எப்படிப்பட்டதா இருக்கு, ஸ்கில்டு ரிலேட்டடா இருக்கு. சோ அதனால இவர் என்ன சொல்றாருன்னா இது வந்து ஒரு ஸ்கில்டா தான் இருக்கே தவிர இது மற்றபடி கிடையாது. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க வயலேட் பண்ணணும். அந்த 1000 rupeesக்கு மேல பிரைஸ் அமௌண்ட் இருக்கிறதெல்லாம் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறத நீங்க என்ன பண்ணணும், ஸ்ட்ரக் டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லியிருப்பாரு. சோ இப்படி சொல்லும் போது என்ன அப்படின்னா இந்த கேஸ்லதான் வந்து 2 கைட்லைன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ என்ன அப்படின்னா அந்த செக்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் வந்து செவரபிலிட்டியா, அதாவது செவரபிலிட்டின்ற கான்செப்ட்ல ஸ்பிளிட் பண்ணி அந்த பர்டிகுலர் செக்ஷனான என்ன அப்படின்னா 4, 5, 11, 12 நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை மட்டும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரிமூவ் பண்ணிருப்பாங்க. அந்த செக்ஷன்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணும்போது அந்த என்டையர் ஆக்ட் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த என்டையர் ஆக்டுக்கான கேரக்டர் வந்து மாறக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்ல அதுல வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது பர்டிகுலர் செக்ஷன் வந்து வயலேட் ஆகுது அப்படின்னா அதை நீங்க எடுத்துடலாம், ஆனால் அந்த கேரக்டர் ஆஃப் த ஆக்ட் என்ன செய்யக்கூடாதுன்னா சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த டாக்டர் ஆஃப் செவரபிலிட்டிக்கு வந்து இந்த கேஸ்ல 2 கைட்லைன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. ஆர்எம்டிசி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஓகே, நெக்ஸ்ட் கேஸ் வந்து என்ன அப்படின்னா
Next case law, A.K. Gopalan versus State of Madras. So இந்த கேஸ்ல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா செக்ஷன் 14 என்ன இருக்கும் அப்படின்னா வேலிடிட்டி வந்து இருக்காது. செக்ஷன் 14 என்ன அப்படின்னா வேலிடிட்டி வந்து இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ அந்த ஏகே கோபாலன் வந்து எந்த கேஸ்ல வேலிடிட்டி இருக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க, யாராவது சொல்லுங்க. என்ன ஆக்ட்? பாஸ்போர்ட் ஆக்ட்னா? பாஸ்போர்ட் அது மேனகா காந்தி. ஓகே மேம். என்ன ஆக்ட்? எஸ் சூப்பர். சோ பிரிவென்டிவ் டிடென்ஷன் ஆக்ட் 1950ல செக்ஷன் 14 வந்து என்னன்னா அன்கான்ஸ்டிடியூஷனலா இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரிமூவ் பண்ணிருப்பாங்க. அந்த ப்ரொவிஷனை மட்டும் என்ன பண்ணிருப்பாங்க, ரிமூவ் பண்ணிருப்பாங்க. ஓகே, அதுதான் இந்த கேஸ். நெக்ஸ்ட் இன்னொரு கேஸ் என்னன்னா ரோமேஷ் தாக்கூர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ். ஓகே, சோ இந்த கேஸ்ல வந்து என்ன டெல்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா அதாவது எங்கெல்லாம் வந்து இந்த செப்பரேஷன், அதாவது இந்த செவரபிலிட்டி இருக்கு இல்லையா, இத இந்த டாக்டர்ல எங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலையோ அந்த இடத்துல அந்த லாவையே நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஸ்ட்ரக் டவுன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், அந்த இப்போ செக்ஷன் 2வையும் 3ஐயும் ரிமூவ் பண்றதுனால அந்த ஆக்டுக்கே வேலிடிட்டி இல்லாம இருக்கு அப்படின்னா அது என்னதான் ஆயிடணும், அன்கான்ஸ்டிடியூஷனலா டிக்ளேர் பண்ணிடணும். அந்த ஹோல் லாவையே என்ன பண்ணிருங்க, அன்கான்ஸ்டிடியூஷனல் டிக்ளேர் பண்ணிருங்க, ஸ்டக் டவுன் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோமேஷ் தாக்கூர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் 1950 இந்த கேஸ்ல தான் டிக்ளேர் பண்ணிருப்பாங்க. ஓகே, சோ இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? இது வந்து ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் லால டாக்ட்ரின் ஆஃப் செவரபிலிட்டி. புரிஞ்சுச்சா? என்னாச்சு, யாருக்குமே புரியலையா? ஓகே, சோ இப்ப நெக்ஸ்ட் என்ன டாக்டர்னு பார்க்க போறோம் அப்படின்னா இதுலயே ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல்ல என்ன டாக்டர்னா டாக்டரின் ஆஃப் எக்லிப்ஸ். ஓகே, சோ இதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு நம்ம ரியல் எக்ஸாம்பிளே நம்ம சொல்லலாம். சோ இப்ப வந்து சன் இருக்கு. ஓகே, சன் இருக்கு, இங்க மூன் இருக்கு, இங்க எர்த் இருக்கு. சரியா? இப்ப இந்த சன் இருக்கு இல்லையா, இங்க சென்டர்ல இந்த மூன் இருக்கு. சோ இந்த சன்னோட ரேஸ் என்ன ஆகுது அப்படின்னா இந்த பூமிக்கு ஆகுது. ஓகே, சன்னோட நான் ஷார்ட்டா சொல்றேன். சோ அந்த சன் இருக்கு, சோ சன்னோட அந்த ரேஸ் இருக்கு இல்லையா, அந்த ரேஸ் வந்து என்ன அப்படின்னா மூன் வந்து பார் பண்ணுது. சோ அப்படின்ற பட்சத்துல என்ன அப்படின்னா நம்மளுக்கு பூமிக்கு என்ன அப்படின்னா வெளிச்சம் வந்து கிடைக்கல. இதுக்கு பேரு நம்ம என்ன சொல்லுவோம், என்ன எக்லிப்ஸ்? இதுக்கு பேரு சோலார் எக்லிப்ஸ். ஓகே, இப்ப இந்த இடத்துல இத அப்படி என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் லா. ஓகே, இந்த மூன்று இடத்துல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். சரிங்களா? சோ இந்த எர்த் இருக்கு இல்லையா, இத வந்து ஒரு அமெண்ட்மெண்டோ இல்ல ஒரு லாவோ இல்ல ஒரு ஆக்டோ. சரிங்களா? சோ இப்ப வந்து என்ன அப்படின்னா இதுல இந்த ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் லா இருக்கு இல்லையா, இந்த ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் லா வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டை இன்ஃப்ரிஜ் பண்ணிடுச்சுன்னா, அதாவது இந்த ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் லா வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸால பேர் ஆகுதுன்னா இது என்ன செய்யாது, அந்த ஆக்ட் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வராது. அந்த ஆக்ட் என்ன செய்யாது, இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வராது. இப்ப எப்படி அந்த சோலார் எக்லிப்ஸ் வந்து முடிஞ்ச உடனேயும் அந்த சூரியனோட வெளிச்சம் எப்படி நம்ம பூமிக்கு தெரியுது, இந்த மூன் வந்து என்ன ஆகுது இப்படி சுத்தி வரும்போது இந்த மூன் மூவ் ஆனவனே என்ன ஆகுது, நமக்கு டைரக்டா ரேஸ் வந்து நமக்கு பூமியில தெரிஞ்சு வெளிச்சம் படுது. அப்படிதானே? அதே மாதிரிதான் எப்ப வந்து இந்த ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் லால இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் வந்து ரிமூவ் ஆகுதோ அப்ப என்ன அப்படின்னா இந்த ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் லா என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் லா என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். அது வரைக்கும் எப்படிதான் இருக்கும், இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எல்லாமே ஒரு ஸ்லீப்பிங் ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கும். எப்படி இருக்கும், ஒரு ஸ்லீப்பிங் ஸ்டேட்டஸ். இந்த ஸ்லீப்பிங் ஸ்டேட்டஸ்க்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா டார்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது அது அந்த ஆக்டே இல்லாம ஆகாது, அது இருக்கும். எப்ப அது வந்து வரும்னா இந்த இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் வந்து ரிமூவ் ஆகும்போது என்ன ஆகும், இது வந்து
இதோட ஸ்டேட்டஸ் என்ன ஆகும்னா வெளிவர ஆரம்பிக்கும். சோ இதுதான் என்ன அப்படின்னா டாக்டரின் ஆஃப் எக்லிப்ஸ். இப்ப புரியுதா? அதாவது இப்ப இந்த செக்ஷன் இருக்கு இல்லையா, நான் சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸ்ல வந்து செக்ஷன் 3யும் 4 வந்து வயலேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப என்ன அப்படின்னா இந்த செக்ஷன் வந்து வயலேட் ஆகுறதுனால அந்த ஹோல் ஆக்டுமே என்னன்னா அன்கான்ஸ்டிடியூஷனல். அந்த ஹோல் ஆக்டுமே என்னது அன்கான்ஸ்டிடியூஷனல். இஃப் இன் கேஸ் இந்த செக்ஷன் 3யையும் இந்த 4யையும் ரிமூவ் பண்ணியாச்சு அப்படின்னா இந்த செக்ஷன் என்ன ஆயிடும்? இட் இஸ் அப்ளிகபிள். இது கான்ஸ்டிடியூஷனல். இதுதான் என்ன சொல்லுதுன்னா டாக்டரின் ஆஃப் எக்லிப்ஸ் அப்படின்றது சொல்லுது. டாக்டரின் ஆஃப் எக்லிப்ஸ் அப்படின்றது இததான் சொல்லுது. இந்த கான்செப்ட் புரிஞ்சுச்சா? இதுல கேஸ் லாஸ் இருக்கு. இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா? ஆக்சுவலா நீங்க கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ரீகால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட்ஸ் வந்து புரியும். ஏன்னா ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் லாவுக்கும் நம்ம 2 டாக்டரின்ஸ் பத்தி பார்ப்போம், போஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் லாவுக்கும் நம்ம 2 டாக்டரின்ஸ் பத்தி பார்ப்போம். சோ அதனால கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்காக நீங்க கரெக்டா நீங்க நோட்ஸ் எடுத்தீங்கன்னா கரெக்டா வந்து நோட்ஸ் எடுங்க. ஓகே, இல்லைன்னா வந்து கன்ஃபியூஸ் ஆகும். சோ இதுல வந்து 2 கேஸ் லாஸ் வந்து இருக்கு. சோ ஒரு கேஸ்ல வந்து பிகாஜி, இதுல வந்து 2 கேஸ் லாஸ் இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு கேஸ் லா மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, பிகாஜி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் எம்பி. அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு கேஸ்ல என்ன அப்படின்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ்ல, கேசவ் மாதவ் மேனன் வெர்சஸ் பாம்பே. ஓகே, சோ இப்ப நான் வந்து இந்த கேஸ் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த கேஸ்ல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது ஆர்டிகல் 13க்கு ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் வந்து 13 கிளாஸ் 1க்கு ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னன்னா 1950க்கு அப்புறமா வந்த கேசஸோ இல்ல அஃபென்சஸ்க்கு மட்டும்தான் என்னன்னா இந்த ஆர்டிகிள் வந்து அப்ளிகபிள் ஆகும். 1950க்கு முன்னாடி ஒரு அஃபென்சஸ் கேரி பண்ணிருந்தாலோ இல்ல ஒரு கேஸ் ஃபைல் ஒரு லிட்டிகேஷன் இருந்தாலோ என்ன செய்யாது அப்படின்னா அப்ளிகபிள் கிடையாது ஆர்டிகிள் 13 கிளாஸ் 1 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கேசவ மாதவ் இருக்காரு இல்லையா, சோ இவர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு பேம்ப்லெட் என்ன பண்ணுவாருன்னா 1949ல பிரஸ் எமர்ஜென்சி பவர் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். பிரஸ் எமர்ஜென்சி பவர் ஆக்ட் 1931. ஓகே, ஒரு பேம்ப்லெட் வந்து இவர் வந்து வெளியிட்டு இருப்பாரு. அந்த பேம்ப்லெட் வந்து நான் சொன்னேன் இல்லையா பிரஸ் எமர்ஜென்சி பவர் ஆக்ட் படி எப்படி இருக்கும்னா ஒரு வயலேஷனா இருக்கும். இவர் வெளியிட்ட அந்த பேம்ப்லெட் எப்படி இருக்கும்? வயலேஷன். அதுக்காக கேஸ் வந்து ஃபைல் பண்ணுவாங்க. சோ அந்த கேஸ் நடந்துட்டு இருக்க சர்க்கம்ஸ்டன்ஸ்லாம் என்ன அப்படின்னா 1950ல கான்ஸ்டிடியூஷனல் வந்து வரும். சோ கான்ஸ்டிடியூஷனல்ல இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா எனக்கு ரைட்ஸ் இருக்கு, ஐ ஃப்ரீடம் டு எக்ஸ்பிரஸ் மை செல்ஃப். சோ எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான ரைட்ஸ் வந்து எனக்கு இருக்கு, கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லி இருக்கு. சோ என்ன அப்படின்னா இந்த சட்டம் படி என்னைய வந்து என் மேல கேஸ் ஃபைல் பண்ணது என்ன செய்யாது அப்படின்னா வேலிட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஆனா கோர்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த 13 கிளாஸ் 1க்கு ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் என்ன செய்யாது அப்படின்னா கிடையாது. பண்ண அஃபென்ஸ் உங்க மேல பண்ண கம்ப்ளைண்ட் எல்லாமே எப்போ அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் வர்றதுக்கு முன்னாடி ப்ரீ கான்ஸ்டிடியூஷனலுக்கு முன்னாடி தான். சோ அதனால உங்களுக்கு அஃபென்சஸும் உங்க மேல இருக்கக்கூடிய கேசஸும் என்ன அப்படின்னா ரெஸ்ட்ரெயின் பண்ண முடியாது, அது என்ன ஆகும்னா கேரி ஆகதான் செய்யும் அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்லால வந்து சொல்லியிருப்பாங்க. புரியுதா? இதுதான் என்னன்னா டாக்டரின் ஆஃப் எக்லிப்ஸ் ஃபார் ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் லா. புரிஞ்சுச்சா? அந்த ஆக்ட் நேம் மட்டும் ஒரு சொல்றீங்களா மேம்? எஸ், பிரஸ் எமர்ஜென்சி ஆக்ட். பிரஸ் எமர்ஜென்சி பவர் ஆக்ட் 1931. சோ இவர் பண்ணது வந்து 1949ல கேஸ் இவர் மேல ஃபைல் ஆயிருக்கும். கான்ஸ்டிடியூஷன் ரிலே ஆனது இப்ப. சோ இவர் வந்து இந்த ஆக்ட் ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் தானே இந்த ஆக்ட். சோ இதுல இந்த ஆக்ட் படி இவர் அரெஸ்ட் பண்ணிருக்கிறதும் வந்து வயலேட்டிவ் ஆஃப் தீஸ் இந்த ஆர்டிகிள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் பண்ணிருப்பாங்க. அப்பதான் இதுக்கு வந்து நோ ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த கேஸ்னால கொடுத்துருக்கு. ஓகே, கிளியரா?
ஆக்சுவலா உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் கான்செப்ட். நான் ஒரு தடவை ரீகேப் கொடுக்குறேன். ஸோ அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஓவராலா வந்து புரியும். ஓகே, தென் ஆர்டிகிள் 13 கிளாஸ் 2 வந்து என்னன்னா போஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் லா. ஓகே, சோ இதுல என்ன அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் வந்ததுக்கு அப்புறமா வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்ட்ல இருக்க ப்ரொவிஷனோ இல்ல அந்த ஆக்ட் என்ன ஆகுது அப்படின்னா அந்த கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ், அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ வந்து என்ன பண்ணுது, இன்ஃப்ரிஞ்ச் பண்ணுச்சுன்னா அதோட ஸ்டேட்டஸ் என்ன? அப்ப டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் as well as டாக்ட்ரின் ஆஃப் செவரபிலிட்டி இதுக்கு அப்ளிகபிள் ஆகுமா ஆகாதா அப்படின்றதுதான் நம்ம இதுல வந்து பார்க்க போறோம். கான்ஸ்டிடியூஷன் வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஆக்ட் வருது. அந்த ஆக்ட் என்ன ஆகுது அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு வந்து இன்ஃப்ரிஞ்ச் ஆச்சு அப்படின்னா அந்த ஆக்டோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதுதான் நம்ம இதுல வந்து பார்க்க போறோம். சோ இதுல வந்து டாக்ட்ரின் ஆஃப் செவரபிலிட்டி. சோ இதுல என்ன பார்க்க போறோம்னா டாக்ட்ரின் ஆஃப் செவரபிலிட்டி. சோ இந்த டாக்ட்ரின் கீழ ஒரு கேஸ்லா பார்க்க போறோம். ஓகே, என்னன்னா நமக்கு தெரிஞ்ச கேஸ்லா தான். ஸ்ரேயா ஷின்ஹால் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2015, ரைட்? சோ இந்த கேஸ்லால என்ன அப்படின்னா ஐடி ஆக்ட் 2000ல எந்த செக்ஷனை வந்து ஸ்ட்ரக் டவுன் பண்ணிருக்காங்க? செக்ஷன் சொல்லுங்க. 66A. எஸ், சூப்பர். சோ செக்ஷன் 66A வந்து என்ன அப்படின்னா அன்கான்ஸ்டிடியூஷனல் அல்ட்ரா வைரஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இது எதை வந்து வயலேட் பண்ணுதுன்னா ஆன்லைன் ஃப்ரீ ஸ்பீச் என்ன செய்யுது அப்படின்னா எகெயின்ஸ்டா வந்து இருக்கு. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது எக்ஸ்பிரஸ் இன் த ஆன்லைன். சோ அதை வந்து என்ன செய்யுது அப்படின்னா வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொவிஷனை மட்டும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஸ்ட்ரக் டவுன் பண்ணிருப்பாங்க. இந்த ப்ரொவிஷனை மட்டும் என்ன பண்ணிருப்பாங்க, ஸ்ட்ரக் டவுன் பண்ணிருப்பாங்க பை டாக்ட்ரின் ஆஃப் செவரபிலிட்டி. இந்த டாக்டரினை யூஸ் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரிமூவ் வந்து பண்ணிருப்பாங்க. அதாவது டாக்டரின் ஆஃப் செவரபிலிட்டி அப்படின்றது என்ன சொல்லுவோம், பிரித்தெடுக்கும் கோட்பாடு. ஓகே, இத வச்சு என்ன பண்ணிருப்பாங்கன்னா யூஸ் பண்ணி அந்த செக்ஷனை மட்டும் ஸ்ட்ரக் டவுன் வந்து பண்ணிருப்பாங்க. இது போஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் லால டாக்டரின் ஆஃப் செவரபிலிட்டி. ஓகே, இந்த கான்செப்ட் கிளியரா? Then doctrine of eclipse post constitutional law. Okay, so இதுல நான் first case Deepchand versus state of UP. ஆக்சுவலா இந்த கேஸ்ல என்ன அப்படின்னா இதுல வந்து ஒரு இது சொல்லியிருப்பாங்க, அதாவது void at the void ab initio, அதாவது இனிஷியலாவே என்ன அப்படின்னா என்ஆக்ட்மெண்ட் பண்ண டைம்லயே அது என்ன அப்படின்னா அது வந்து void அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? போஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் லா வந்து ஆக்ட் பண்ணும் பொழுது அது என்ன அப்படின்னா அது வாய்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுதான் இது வந்து சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா இப்ப வந்து ஒரு பார்லிமெண்ட் இருக்காங்க. சோ அந்த பார்லிமெண்ட் என்ன அப்படின்னா ஒரு லா வந்து கொண்டு வராங்க. ஓகே, ஒரு லா வந்து கொண்டு வராங்க. அப்ப என்ன அப்படின்னா இந்த லால ஏதோ ஒரு ப்ரொவிஷன், ஏதோ ஒரு செக்ஷன் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ வந்து இன்ஃப்ரிஞ்ச் பண்ணுது. சோ இன்ஃப்ரிஞ்ச் பண்ணும்போது என்ன அப்படின்னா இந்த என்டையர் லா இருக்கு இல்லையா, இந்த என்டையர் லாவுமே என்ன அப்படின்னா வாய்ட். போஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் லாக்கு அப்புறம் போஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் லா. ஓகே, சோ அதாவது கான்ஸ்டிடியூஷனுக்கு அப்புறமா ஒரு லா வந்து வருது. சோ அது என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இன்ஃப்ரிஞ்ச் பண்ணுது. சோ இன்ஃப்ரிஞ்ச் பண்ணும்போது அந்த என்டையர், நல்லா அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க, மைன்யூட் கான்செப்ட். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த என்டையர் லாவுமே என்னது வாய்டு தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. இது வேலிடே கிடையாது, இந்த லா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு ஓரமா போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்லால சொல்லிடுறாங்க. சோ நெக்ஸ்ட் கேஸ்லால என்ன சொல்றாங்கன்னா அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் நெக்ஸ்ட் ஒரு கேஸ்லா வருது. ஓகே, இந்த கேஸ்லா செகண்ட் கேஸ்லால வந்து என்ன அப்படின்னா
State of Gujarat versus Ambika Mills. So இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் வந்து போஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் லாக்கும் அப்ளை ஆகும். என்ன ஆகும்? போஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் லாக்கும் அப்ளை ஆகும். அதாவது அந்த வாய்டா இருக்கு இல்லையா, அந்த லால எந்த ப்ரொவிஷன் வந்து வாய்டா இருக்கோ அந்த ப்ரொவிஷனை ரிமூவ் பண்ணியாச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணலாம்? நார்மலா நம்ம என்ஃபோர்ஸ் பண்ணலாம். இது இன்கேஸ் அந்த லாலயோ இல்ல அந்த ஆக்ட்ல என்ன அப்படின்னா ஒரு சர்டன் ப்ரொவிஷன் வாய்டா இருக்கு, அதை ரிமூவ் பண்ணல அப்படின்ற பட்சத்துல என்ன அப்படின்னா அதை நம்மளால என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இஃப் இன் கேஸ் எக்லிப்ஸ்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், அந்த சூரியன் வந்து அந்த சந்திரன் என்ன பண்ணுது, சூரியனோட ஒளிய வந்து நம்ம பூமிக்கு வரவிடாம தடுத்துட்டு இருக்கு. அப்ப அந்த சூரியன் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த மூன் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? அந்த சூரியனோட ஒளி வந்து நம்ம பூமிக்கு என்ன செய்யும்? வரும். அதே மாதிரிதான் அந்த செக்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் வந்து மூவ் ஆயிடுச்சு, ரிமூவ் பண்ணிட்டீங்க, அமெண்ட்மெண்ட் மூலியமா ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லா என்னது? என்ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ப்ரீவியஸ் கேஸ்ல என்ன சொல்றாங்க? அந்த லா என்டையர் லாவே என்னது? வாய்டு தான் அப்படின்னு டிக்ளேர் பண்றாங்க. டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் வந்து என்ன செய்யாது? போஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் லாக்கு அப்ளிகபிள் ஆகாது அப்படின்னு இந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அப்படி கிடையாது. போஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் லாக்கு என்ன ஆகும்னா அப்ளிகபிள் ஆகும் டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கேஸ்ல புரிஞ்சுச்சா? Are you clear with this concept? Okay. Then Article 13 class 3. So இது வந்து என்னன்னா ரெண்டு இருக்கு, A இருக்கு. ஓகே, so first A லா. சோ லா வந்து எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, லா வந்து யாராச்சும் ரீட் பண்ணுங்க. Who is going to read? யார் ரீட் பண்றீங்க? குயிக்கா. என்னாச்சு, யாருக்கிட்டே பேலக்ட் இல்லையா? Law includes any ordinance, order, bylaw, rule, regulation, notification, custom, or usage having in the territory of India the force of law. Okay, thank you. So law அப்படின்றது இந்த லா அப்படின்ற வார்த்தை ஏன் திடீர்னு வருதுன்னா, நம்ம ஆர்டிகிள் இருக்குல்ல, ஆர்டிகிள் 13ல என்ன ஹெட்டிங் இருக்கு? லா இன்கன்சிஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? லா இன்கன்சிஸ்ட் வித் ஆர் இன் டெரோகேஷன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. சோ அப்ப என்ன லாஸ்லாம் அப்படின்றதுதான் நம்ம இங்க பாக்குறோம். என்ன லாஸ்லாம் அப்படின்னா ஆர்டினன்ஸ், ஆர்டர், bylaws, rule, regulation, notification, customs and usage. So இது எல்லாமே என்ன அப்படின்னா laws அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, சோ இது எல்லாமே என்ன அப்படின்னா லால வந்து இன்க்ளூடட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதே செக்ஷன்ல அடுத்து என்ன அப்படின்னா கிளாஸ் பி, சாரி இதே ஆர்டிகிள்ல கிளாஸ் பி. சோ கிளாஸ் B ல என்ன அப்படின்னா லா இன்ஃபோர்ஸ் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. சோ இதை யாராச்சும் ரீட் பண்ணுங்க. லா இன்ஃபோர்ஸ் அப்படின்றது என்ன சொல்லுதுன்னு ரீட் பண்ணுங்க. குயிக்கா. ஓகே, யாராச்சும் ரீட் பண்ணுங்க. Laws in force includes laws passed or made by a legislature or other competent authority in the territory of India before the commencement of this constitution and not previously repealed, notwithstanding that any such law or any part thereof may not be then in operation either at all or in particular areas. Okay, ma'am. Okay. So இந்த ஆர்டிகிள்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் என்ஃபோர்ஸ்க்கு வரும் இல்லையா? அதாவது கான்ஸ்டிடியூஷன் வந்து வர்றதுக்கு முன்னாடி
கான்ஸ்டிடியூஷன் வர்றதுக்கு முன்னாடி சட்டமன்றத்தாலேயோ அல்லது ஒரு கம்பீட்டன்ட் அத்தாரிட்டினாலேயோ, ஓகே, ஒரு சட்டமன்றத்தாலேயோ அல்லது ஒரு கம்பீட்டன்ட் அத்தாரிட்டினால ஒரு லா பாஸ் ஆனிச்சு அப்படின்னா, அது வந்து என்ன ஆகும்னா இதற்குள்ளதான் இன்க்ளூட் வந்து ஆகும். அதே மாதிரி இந்த கான்ஸ்டிடியூஷன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு லா இருக்கு, அந்த லா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அத வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க, அதை வந்து ரத்து செஞ்சிருக்காங்க. அப்படின்ற பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா அது இந்த சட்டங்களுக்கு என்ன ஆகாது, உள்ளடங்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது சட்டமன்றத்தாலேயோ அல்ல அப்படின்னா ஒரு காம்பிட்டன்ட் அத்தாரிட்டினால கான்ஸ்டிடியூஷன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு லா பாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அது என்ன ஆகும்னா லா இன் ஃபோர்ஸ், அது செயல்பாடுல தான் இருக்கும், அது லாக்குள்ளதான் இன்க்ளூடட் ஆகும். ஆனால் அந்த கான்ஸ்டிடியூஷன் வர்றதுக்கு முன்னாடி அவங்க கொண்டு வந்த சட்டத்துல வந்து அதை ரத்து செஞ்சாங்க, அந்த சட்டம் வேண்டாம்னு நீக்கிருந்தாங்கன்னா அது கான்ஸ்டிடியூஷன் வந்ததுக்கு அப்புறமாகவும் என்ன அப்படின்னா லா அப்படின்ற டேர்ம்குள்ள என்ன ஆகாது, வராது. அவங்க ரத்து பண்ணதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகிள்ல வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது கிளியரா? ஆர்டிகிள் 13 கிளாஸ் 3A and B. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் ஆர்டிகிள் 13 கிளாஸ் 4. ஓகே, இது வந்து இது எத்தனாவது அமெண்ட்மெண்ட் யாராவது சொல்லுங்க? 24. 24th அமெண்ட்மெண்ட். ஓகே, சோ இதுலதான் என்ன அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸா வந்து லா அப்படின்ற ஒரு டேர்ம் பார்த்தோம்ல, சோ இப்ப கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், கான்ஸ்டிடியூஷன்ல கொண்டு வரக்கூடிய அமெண்ட்மெண்ட் வந்து லால இன்க்ளூடட் ஆகுமா இல்ல ஆகாதா? ஓகே, லால இன்க்ளூட் ஆகுமா ஆகாதா அப்படின்றது பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா லா அப்படின்றது என்னது, எந்தெந்த சட்டங்கள் எல்லாம் நம்ம அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எப்படி இருக்கு, இன்கன்சிஸ்டன்ஸா இருக்கு அப்படின்னா அது எல்லாமே என்ன செய்யாது, செல்லுபடி ஆகாது அப்படின்னு நம்ம வந்து பாத்துருந்தோம் இல்லையா? அப்ப என்ன, அப்ப கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எகெயின்ஸ்டா இருந்துச்சுன்னா அதுவும் அப்ப வந்து செல்லாதா இல்ல செல்லுமா அப்படின்றா நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, இதுல உங்களோட வியூ என்ன? whether the constitutional amendment வந்து if it infringe the fundamental rights னா அதோட applicability என்ன, அது என்ன, constitutional amendment வந்து is a law-வா இல்லையா? சொல்லுங்க. Constitutional amendment is not a law, ma'am. ஓகே, வேற யாரெல்லாம் அது லான்னு சொல்றீங்க? அதுவும் subjected to basic structure doctrine தான். Though it is held not a law, it is also subjected. Okay, subjected. Okay, then வேற anybody else? ஓகே, சோ என்ன அப்படின்னா அதாவது 368 படி, ஓகே, 368 படி கான்ஸ்டிடியூஷனல்ல நம்ம அமெண்ட்மெண்ட் கொண்டு வரோம், ரைட்? சோ அப்ப கொண்டு வரும்போது அந்த அமெண்ட்மெண்ட் வந்து லாக்குள்ள வருமா இல்ல வராதா, அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சுன்னா என்ன அப்படின்றத கேஸ் லா மூலியமா நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் கேஸ் லா சங்கரி பிரசாத் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஓகே, சோ இந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் இருக்காங்க இல்லையா, சோ அவங்க என்ன ஹெல்ப் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் என்ன ஹெல்ப் பண்ணாங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா நாட் அ லா. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் என்ன கிடையாது, நாட் அ லா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேஸ் அப்படின்னா சஞ்சய் சிங் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான். சோ இந்த கேஸ்ல என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணிருப்பாங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து என்ன கிடையாது, இஸ் நாட் அ லா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்லயும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ இப்பதான் முக்கியமானது வருது. ஓகே, சோ இதுலதான் என்னன்னா கோலக்குணம்.
இந்த கேஸோட இயர் என்ன? 19 சொல்லுங்க. இது நம்ம ஃபெமிலியர் தானே? 67. 1967. ஓகே. சோ இந்த கேஸ்ல என்ன சொல்லிருப்பாங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்றது என்னது? இட் இஸ் a law. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் என்னது? இட் இஸ் a law அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்லால வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே. இந்த கேஸ்லால சரிங்களா? சோ இதுல வந்து என்னன்னா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து இட் இஸ் a law அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஓகே. இதுக்கு அப்புறமா இதோட இயர் என்ன? யாராவது சொல்லுங்க. 1973. எஸ், 1973. ஓகே. சோ இந்த கேஸ்ல என்ன டெல் பண்ணிருப்பாங்க அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகே. சோ இந்த கேஸ்ல வந்து என்ன டிக்ளேர் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலியமா ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம அமெண்ட் பண்றோம். ஓகே. சோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அமெண்ட் பண்றோம் அப்படின்னா அதனுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன செய்யக்கூடாதுன்னா மாற்றக்கூடாது. அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன செய்யக்கூடாது? சேஞ்ச் ஆகக்கூடாது. சோ சேஞ்ச் ஆகாம ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது என்னதுன்னா வேலிட். இஃப் இன் கேஸ் அந்த ஆக்சுவலா அந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்னால ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருக்கக்கூடிய பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து வயலேட் ஆகுது. பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன ஆகுது? வயலேட் ஆகுது. அப்படின்ற பட்சத்துல என்ன அப்படின்னா இந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை என்ன செய்ய முடியும்னா கொஸ்டின் பண்ண முடியும். எதற்கு கீழே கொஸ்டின் பண்ண முடியும் அப்படின்னா ஆர்டிகல் 32க்கு கீழே பண்ண முடியும். ஆர்டிகல் 13க்கு கீழே நம்மளால என்ன பண்ண முடியாது? பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஓகே. அதாவது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பேசிக் ஸ்ட்ரக்சரையே சேஞ்ச் பண்ணுது அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனையே வந்து சேஞ்ச் பண்ணுது அப்படின்னா அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபைல் வந்து பண்ணிக்கிடலாம், அதை வந்து ரிவ்யூ பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இன்னொன்னு என்னன்னா பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் எனி பார்ட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க? பார்லிமெண்ட் எந்த பார்ட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனாலும் அமெண்ட் பண்ணலாம். ஆனா பட் கேன் நாட் அமெண்ட் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். சோ பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன பண்ண முடியாது அப்படின்னா சேஞ்ச் பண்ண பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து சேஞ்ச் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்லால வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா அதுக்கப்புறமா இந்த கோலக்நாத்ல சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த கோலக்நாத்ல என்ன சொல்லியிருக்காங்க? கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து ஒரு லா தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சோ இந்த டிஃபிகல்ட்டியை ரிமூவ் பண்றதுக்காக தான் இந்த அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. என்ன அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க? இந்த 24th அமெண்ட்மெண்ட் மூலியமா என்ன சொல்லியிருக்காங்க? கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து லா வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் என்ன கிடையாது? லா கிடையாது. சோ அதாவது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இம்ப்ரீச் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற லால நம்ம கிளைம் பண்ற மாதிரி இதுல கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகிள் என்ன பண்ணிருப்பாங்க? இந்த அமெண்ட்மெண்ட் மூலியமா இந்த கேஸ்க்கு அப்புறமா என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா இன்சர்ட் வந்து பண்ணிருப்பாங்க. இந்த கேஸ் பாரதியில இதுக்கு அப்புறமா தான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஈவன் தோ அது லா கிடையாதுதான், ஆனா அது பேசிக் ஸ்ட்ரக்சரை வயலேட் பண்ணுச்சுன்னா என்னது? இட் ஹாஸ் a ரைட் டு கிளைம் அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. இது புரிஞ்சுச்சா? இதுல யாருக்கு டவுட் இருக்கா? என்ன ஒரு அமைதி. இல்ல ஆக்சுவலா என்னன்னா பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு முரணா எந்த ஒரு சட்டமும் இயற்றக்கூடாதுங்கிறது பொதுவான கான்செப்டா தானே மேம்? ஹலோ, கான்ஸ்டிடியூஷன் இல்ல பேசிக் ஸ்ட்ரக்சரா இல்ல நம்ம அமெண்ட்மெண்ட் கொண்டு வர்றோம் இல்லையா கான்ஸ்டிடியூஷன். ஓகே மேம்.
கொண்டு வரோம். அந்த வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகி கிடைக்குது. பிரேக் ஆகுதுல்ல, எனக்கு தான் பிரேக் ஆகுதா? உங்க வாய்ஸ் எனக்கு பிரேக் ஆகுது. மத்தவங்க எல்லாம் தெளிவா கேக்குதா? இல்ல பிரேக் ஆகுது. இப்பதான் break ஆகுது. ஹலோ, இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. கான்ஸ்டிடியூஷன்ல கான்ஸ்டிடியூஷன் எந்த பண்ணி மேம் மறுபடியும் பிரேக் ஆகுது. வாட்ஸ்அப் இப்ப கிளியரா இருக்கா? பிரேக் ஆகுதோ? இல்ல மேம் கிளியரா இருக்கு. கிளியர் இருக்கு. ஓகே ஓகே. இந்த கேசவானந்த பாரதியில என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பார்லிமெண்ட் வந்து எந்த விதமான அமெண்ட்மெண்ட்னாலும் கான்ஸ்டிடியூஷனல்ல வந்து கொண்டு வந்துக்கலாம், அது ப்ராப்ளமே கிடையாது. ஆனால் கான்ஸ்டிடியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதோட பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து அது வயலேட் பண்ணுச்சு அப்படின்னா அது என்ன பண்ண முடியாதுன்னா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியாது அப்படின்றதுதான் இந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. அதுக்காக இந்த கேஸ்னால சொல்லியிருக்காங்க கிளைம் பண்ண முடியுமா? நம்ம என்ன பண்ணலாம்னா சுப்ரீம் கோர்ட்ல 32க்கு கீழே தான் என்ன பண்ண முடியும்னா ஃபைல் பண்ண முடியும். அதுதான் இந்த கேஸ்ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே மேம், ஓகே. இது ஒன்லி ஃபார் கான்ஸ்டிடியூஷன் மட்டும் தானா மேம்? கான்ஸ்டிடியூஷனல், ஆமா கான்ஸ்டிடியூஷனல். ஏன்னா இதுல நம்ம படிக்கிறதே வந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் பத்தி தான் நம்ம படிக்கிறோம். 368 அதர் சட்டத்துல மத்த ஆக்ட்ல எல்லாம் வந்து ஏதாவது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னாலுமே அது எப்படி மேம் கொண்டு வராங்க? இப்ப அது கொண்டு வராங்க அப்படின்னா நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதுதான் சொல்றாங்க லா இன்கன்சிஸ்ட் வித் ஆர் அப்படின்றது. பாத்தீங்க இல்லையா, லா சட்டம் வந்து எதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட முரண்படுதோ அதெல்லாம் செல்லாது. அப்ப என்னென்ன சட்டம் அப்படின்றதுக்கு தான் 13 கிளாஸ் 3ல ஏல டிஃபைன் பண்ணிருப்பாங்க. லா அப்படின்றது எதெல்லாம் வரும், ஆர்டினன்ஸ், நோட்டிபிகேஷன் அப்படின்றது எல்லாமே. ஓகே மேம். இப்ப பாரதிய நியாய சங்கீதா, அதுக்கப்புறம் சாஸ்திரிய அபிநயம் அதெல்லாம் வந்து ஹோல் ஆஃப் இந்தியாங்கிறத எடுத்துட்டாங்களா மேம்? எக்ஸ்டெண்டே எடுத்துட்டாங்க. அதுக்கு போல அது எப்படி மேம் எடுத்தாங்க? அது வந்து கான்ஸ்டிடியூஷனுக்கு முரண்பாடாகவும் இல்ல, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு முரண்பாடும் கிடையாது. எதனால அது எடுத்ததுக்கான ரீசன் என்ன மேம்? நம்ம கான்ஸ்டிடியூஷனலே பாரத் தான் இருக்கும் பாத்தீங்களா? எஸ் மேம். அதனால எடுத்துட்டாங்களா? அதனால எடுத்துட்டாங்க. நிறைய இருக்கு மேம். வேற யாராவது இந்த பாயிண்ட் பேசணும்னா பேசலாம். மேம் எனக்கு வேற ஒரு டவுட் இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்களா மேம் ஆர்டிகல் 32 கீழே இனிமே நம்ம கேட்கணும்னு சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி ஆர்டிகல் 32 கீழே தானே மேடம் கேட்டோம்? ஆமா, ஆர்டிகல் 32 கீழே தான். ஆனா 13ல டினோட் பண்ண மாட்டோம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது ஸ்டார்டிங்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஆர்டிகல் 32 அண்ட் ஆர்டிகல் 226 கீழே போகணும். அந்த கோர்ட் வந்து அந்த ஜுடிஷியரி வந்து எந்த ஆர்டிகலுக்கு கீழே ரிவ்யூ பண்றாங்க? ஆர்டிகல் 13க்கு கீழே. ஓகே ஓகே மேம். லா வந்து வெதர் அது உண்மையாவே அது வயலேட்டிவா இருக்கா, அது வயலேட்டிவா இல்லையா அப்படின்றத எந்த ஆர்டிகிள் கீழே அவங்க வந்து, இப்போ நான் இருக்கிறேன், நான் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்றேன் அப்படின்னா நான் பண்றது உண்மையாவே அது வந்து என்னோட பர்சனல் ப்ரொஃபஷனுக்கோ எதுக்கோ வயலேட் ஆகுதா இல்லையான்னு எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா ஆர்டிகிள் 13 படி பார்ப்பாங்க. அதுதான் ஓகே, அதுதான் இதுல சொல்றாங்க. சோ இப்ப நான் ஜஸ்ட் ஒரு ரீகேப் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இதுல வந்து இன்ட்ரோடக்ஷன்ல வந்து பாத்திருந்தோம் இல்லையா. சோ ஜுடிஷியல் ரிவ்யூன்றது இட் இஸ் ப்ரப்போன் பை ஜான் மார்ஷல் அமெரிக்கா டூரிங் த இயர் ஆஃப் 1803ல கான்ஸ்டிடியூஷனல். ஓகே, டூரிங் த 1803ல வந்து நம்ம வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்ற கான்செப்ட் அந்த கேஸ் நடந்ததுல நம்ம வந்து பாத்திருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து ஜஸ்டிஸ் சையத் ஷா முகமது காதிர் வந்து என்னன்னா 3 எக்ஸ்பிளிட்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து 3 கேட்டகரிஸா பிரிச்சிருந்தாங்க. ஜுடிஷியல் ரிவ்யூ ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், ஜுடிஷியல் ரிவ்யூ ஆஃப் த பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், தென் ஜுடிஷியல் ரிவ்யூ ஆஃப் த யூனியன் அஸ் வெல் ஸ்டேட் அப்படின்றத இவங்க வந்து எக்ஸ்பிளிட்ஸ் பண்ணி
3 கேட்டகரிஸா வந்து பிரிச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்திருந்தோம். நெக்ஸ்ட் வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்ல வந்து எப்படி இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து இம்ப்ளை ஆகுது அப்படின்னு பார்த்திருந்தோம். 3 ஆர்கன் அல்லது 3 ஆர்ம்ஸ் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. சோ லெஜிஸ்லேச்சர் அப்படின்றது என்னது? லா மேக்கிங் பவர். எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றது என்னது? என்ஃபோர்ஸ் ஆஃப் தி லா. அண்ட் ஜுடிஷியரி அப்படின்றது என்னன்னா டிக்ளரேஷன். சோ இப்ப இந்த ஆர்கன்ல ஏதோ ஒரு ஆர்கன் வந்து என்ன பண்றாங்க? செக்ஸ் ஆன் இம்போசிங் சம்திங் அப்படின்ற பட்சத்துல என்ன ஆகுது அப்படின்னா அதர் ஆர்கன் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள வந்து வருவாங்க. சோ அதுதான் என்ன அப்படின்னா செக் அண்ட் பேலன்ஸ் அப்படின்றத நம்ம வந்து பாத்துருந்தோம். இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படின்ற அந்த தியரியை ப்ரப்போன் பண்ணது யாருன்னா மார்டின்ஸ்கியூ அப்படின்னு பாத்துருந்தோம். ரைட், ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஜுடிஷியல் ரிவ்யூவோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா இட் இஸ் a supremacy thing of the constitution and என்னது இட் protects and secure the fundamental rights and citizen. அதுக்கப்புறமா என்னன்னா இட் மெயின்டைன்ஸ் த ஃபெடரல் equilibrium அப்படின்ற கான்செப்ட் வந்து இதுல வந்து பார்த்திருந்தோம். ஓகே, தென் இந்த கேஸ் லாஸ் வந்து பார்த்திருந்தோம். ஸோ இதுல என்ன அப்படின்னா ஃபார்மர் பிரசிடென்ட், ஜஸ்டிஸ் ஆஃப் பீஸ் அண்ட் நியூ செக்ரட்டரிஸ் இருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா எப்படி வந்து ஒரு அத்தாரிட்டி கிட்ட இருக்கக்கூடிய பவர் வந்து எப்படி வந்து வருது, ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூன்ற கான்செப்ட் வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்லால வந்து ரெஃபர் பண்ணியிருந்தோம். ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னாலே இதுதான் என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்டான கேஸ்லாவா வந்து நம்ம என்ன பண்றோம் கன்சிடர் பண்ணி நம்ம வந்து பாக்குறோம். ஓகே, ஸோ இது ஆனா பட் இது வந்து ஜஸ்ட் ஹிஸ்டரி பிஹைண்ட் திஸ். என்ன அப்படின்னா 16th செஞ்சுரியிலேயே 200 years agoவே என்ன அப்படின்னா இந்த பான்ஹம்ஸ் கேஸ்ல என்ன அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூ பத்தி இவர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, யாரு? எட்வர்ட் ஹூக் அப்படின்ற ஜஸ்டிஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகிள் 13. ஸோ ஆர்டிகிள் 13ல என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா லா வந்து ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல், போஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு பார்த்திருந்தோம். ரைட், ஸோ ஆர்டிகிள் 13 கிளாஸ் 1 வந்து ப்ரீ கான்ஸ்டிடியூஷனலை பத்தி சொல்லுது. ஓகே, அதாவது எதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து இன்ஃப்ரிச் பண்ணுதோ அந்த லாவோட வேலிடிட்டி என்ன அப்படின்றது பார்த்திருந்தோம். ஸோ இப்போ வந்து ஒரு லா இருக்கு, அது வந்து கான்ஸ்டிடியூஷன் வர்றதுக்கு முன்னாடி கொண்டு வரப்பட்ட சட்டம். ஓகே, அதுல கான்ஸ்டிடியூஷனோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ஏதோ ஒரு செக்ஷனோ ஏதோ ஒரு லாவோ வயலேட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த ஓல்டு லாவை என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த செக்ஷன்ல பார்த்திருந்தோம், இந்த ஆர்டிகிள்ல பார்த்திருந்தோம். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா 2 டாக்டரின்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம், செவரபிலிட்டி அண்ட் எக்லிப்ஸ். ஸோ செவரபிலிட்டி அப்படின்றது என்னன்னா பிரித்தெடுக்கும் கோட்பாடு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இதுல ஹோல் ஆக்ட் இருக்கு, இதுல எந்த செக்ஷன் வயலேட் ஆகுதோ அதை மட்டும் நம்ம என்ன பண்றோம் பிக் அவுட் வந்து பண்றோம். ஸோ மத்தது எல்லாத்தையுமே என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இஃப் இன் கேஸ் இந்த ரெஸ்பெக்டிவ் செக்ஷன்ஸை மட்டும் நம்ம எடுத்ததுனால மத்த செக்ஷனுக்கு வேலிடே இல்லாம ஆகுது அப்படின்ற பட்சத்துல இந்த ஹோல் லாவே என்ன பண்ணிடலாம் அன்கான்ஸ்டிடியூஷனலா டிக்ளேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இதுல பாத்திருந்தோம். ரைட், சோ இதுக்குதான் கேஸ்ல பாத்திருந்தோம். சோ எஃப்.என். பல்சாரா இதுல வந்து இவர் வந்து இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து என்ன பண்ணுவாரு, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் லிக்யூர் வந்து சர்டன் அத்தாரிட்டிஸ்க்கு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, மத்த யாரும் லிக்யூர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இவர் என்ன பண்ணுவாரு, காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் மெடிசின்ஸ் வந்து இவர் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுவாரு. அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இவருக்கு ஆல்கஹால் வந்து தேவைப்படும். அப்ப இவர் என்ன சொல்லுவாரு, என்னோட ப்ரொஃபஷனலுக்கு செக்ஷன் 23 and 24 வந்து வயலேட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ என்ன பண்ணிருப்பாங்க, ஸ்டக் டவுன் பண்ணிருப்பாங்க. RMDC வந்து ஒரு கேம் இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 1000 rupeesக்கு மேல பிரைசஸ் வந்து அவார்ட் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்ப இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கிராஸ்வேர்ட் பசில்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்கில்டு கேம் தான், அது வந்து ஒரு ஸ்கில்டான ஒரு கேம். சோ அதுக்கு நீங்க இந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது, இது வந்து என்ஹான்ஸ் பண்ணாது அப்படின்னு சொல்லும் போது செக்ஷன் 4, 5 and 11, 12 இது வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ரிமூவ் வந்து பண்ணிருப்பாங்க. A.K. கோபாலன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் என்னன்னா பிரிவென்டிவ் டிடென்ஷன் ஆஃப் ஆக்ட்ல செக்ஷன் 14 வந்து என்ன அப்படின்னா செக்ஷன் 14 தானே சொல்லியிருந்தேன், இந்த செக்ஷன் சொல்லியிருந்தேன் A.K. கோபாலனுக்கு. அதான் மேம் செக்ஷன் 14 தான். செக்ஷன் 14 வந்து என்ன அப்படின்னா வயலேட் ஆகுது கான்ஸ்டிடியூஷனலுக்கு அப்படின்னு சொல்லி அது அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்லியிருப்பாங்க.
ரோமேஷ் தாப்பூர் வர்சஸ் மெட்ராஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த 2 செக்ஷன் வந்து நம்ம ரிமூவ் பண்றதுனால அந்த ஹோல் அந்த அதாவது கான்ஸ்டிடியூஷனுக்கு முன்னாடி வரக்கூடிய சட்டம் வந்து அது வயலேட் ஆகுது அப்படின்னா அதுக்காக அதெல்லாம் வச்சுட்டு இருக்க முடியாது. என்ன பண்ணிடலாம், மொத்த சட்டத்தையுமே தேவையில்ல அப்படின்னு சொல்லி தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ரோமேஷ் தாப்பூர் கேஸ்ல வந்து டிக்ளேர் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ். சோ டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் அப்படின்றது நம்ம எப்படி பார்த்திருந்தோம், லைக் ஒரு சன்னு ஒரு மூணு ஒரு எர்த் இருக்கு, அந்த மாதிரிதான் ஒரு ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் லா இருக்கு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அது இன்ஃப்ரிஜ் பண்ணுச்சுன்னா அது என்ஃபோர்ஸ் ஆகாது. இஃப் இன் கேஸ் அந்த ப்ரீ கான்ஸ்டிடியூஷனால இருக்கக்கூடிய ரெஸ்பெக்டிவ் ப்ரொவிஷன்ஸோ இல்ல அந்த சட்டமோ ஏதோ ஒண்ணு நீங்கினுச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு வயலேட் ஆகல அப்படின்னா அந்த கான்ஸ்டிடியூஷனல் லா என்ன ஆகும்னா என்ஃபோர்ஸ் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்றதுதான் என்னன்னா இந்த ஆர்டிகிள்ல வந்து இந்த டாக்டரின்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஓகே, சோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் தான் பிகாச்சி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி பார்த்திருந்தோம், கேசவா மாதவ் கேஸ். சோ இதுலதான் என்ன அப்படின்னா ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்டுக்கான முக்கியமான கேஸ்லவே இதுதான். அதாவது ஆர்டிகிள் 13 கிளாஸ் 1 வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட பத்தி பேசல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா 1949ல ஒரு பாம்ப்லெட் இஷ்யூ பண்ணிருப்பாரு. அது பிரஸ் எமர்ஜென்சி பவர் ஆக்ட் படி அவருக்கு தண்டனை கொடுத்து அவரை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, கேஸ் போயிட்டு இருக்கும். அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல 1915ல தான் கான்ஸ்டிடியூஷன் வருது. சோ இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் எல்லாமே வந்து இருக்கும். சோ அப்ப இவர் என்ன சொல்லுவாருன்னா 1949ல என்னைய வந்து இந்த சட்டத்திற்கு கீழே அரெஸ்ட் பண்ணது வந்து தப்பு. ஏன் அப்படின்னா 1950 கான்ஸ்டிடியூஷன்ல எனக்கு என்ன இருக்கு, ரைட் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்ப கோர்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அப்படி கிடையாது, இதுக்கு ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கிடையாது, முன்னாடி இருக்கிறத கேன்சல் பண்ண முடியாது. சோ நீ முன்னாடி தப்பு பண்ணிருந்தீங்க, கிளைம் பண்ணிருந்தீங்க, கேஸ் போயிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கேஸ்ல வந்து டிக்ளேர் வந்து பண்ணிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிகிள் 13(2) வந்து போஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் லா. அதாவது கான்ஸ்டிடியூஷனல் வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஆக்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ பாதிக்கப்பட்டுச்சுன்னா இன்ஃப்ரிஜ் ஆனிச்சுன்னா அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றது. சோ டாக்ட்ரின் ஆஃப் செவரபிலிட்டி அப்படின்றது என்னது, அந்த ரெஸ்பெக்டிவ் செக்ஷன்ஸ் மட்டும் ரிமூவ் பண்றது. அதாவது ஸ்ரேயா சிங்கால் இருக்கா இல்லையா, இந்த கேஸ்ல என்ன அப்படின்னா செக்ஷன் 66A வந்து வயலேட்டிவா இருந்துச்சு. எதுக்காக அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு வந்து வயலேட்டிவா இருந்ததுனால இந்த செக்ஷனை மட்டும் என்ன பண்ணாங்க, ஸ்ட்ரக் டவுன் வந்து பண்ணினாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் என்ன கேஸ்ல பாத்திருந்தோம் அப்படின்னா எக்லிப்ஸ் பாத்திருந்தோம். சோ எக்லிப்ஸ்ல வந்து என்ன அப்படின்னா தீப்சந்த் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி வந்து நம்ம பாத்திருந்தோம், ரைட். சோ இதுல என்ன அப்படின்னா இனிஷியலாவே என்ன அப்படின்னா அந்த எனாக்ட்மெண்டே வந்து என்னது, அது வாய்டு தான். அதாவது போஸ்ட் ஒரு லா இருக்கு, அந்த லா ஃபண்டமெண்டலா வயலேட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த லாவே செல்லாது, அந்த லாவே என்ன பண்ணிடணும், தூக்கி போட்டுறணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்பதான் வந்து நெக்ஸ்ட் கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஸ்டேட் ஆஃப் குஜராத் வர்சஸ் அம்பிகா மில்ஸ்ல சொல்லியிருப்பாங்க அப்படி ஹோல் லாவுமே வாய்ட் அபி இனிஷியோன்னு நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. இதுக்கும் டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம். எப்படி அப்படின்னா அந்த போஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் லால எந்த செக்ஷன் வந்து நம்மளுடைய ஆர்டிகிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுதோ அதை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸை யூஸ் பண்ணி அதை என்ஃபோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ்லால வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, தென் ஆர்டிகிள் 13 கிளாஸ் 3ல வந்து A and B இருக்கு. A அப்படின்றது லா. எதெல்லாம் லா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆர்டினன்ஸ், ரெகுலேஷன்ஸ், பைலாஸ், ஆர்டர்ஸ் இதெல்லாம் லா அப்படின்னு பார்த்திருந்தோம். லா இன்ஃபோர்ஸ் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு லெஜிஸ்லேட்டிவாலேயோ இல்ல ஒரு காம்பிடன்ட் அத்தாரிட்டினாலேயோ ஒரு சட்டம் கொண்டு வந்திருந்தாங்கன்னா அது என்னது, சட்டத்தோட தான் சேரும். இதே இது கான்ஸ்டிடியூஷனல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சட்டம் கொண்டு வந்து அதை அவங்களே ரத்து செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அது எதுவுமே என்ன ஆகாது, கான்ஸ்டிடியூஷனலுக்குள்ள இன்க்ளூட் ஆகாது அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகிள்ல வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்த ஆர்டிகிள் 3 கிளாஸ் 4ல வந்து என்னன்னா 24th அமெண்ட்மெண்ட்ல வந்து இன்சர்ட் பண்ணப்பட்டதுதான் இந்த ஆர்டிகிள் சப் கிளாஸ். ஓகே, இதுல என்னன்னா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், கான்ஸ்டிடியூஷனல்ல கொண்டு வரக்கூடிய அமெண்ட்மெண்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை இன்ஃப்ரிஜ் பண்ணுமா பண்ணாதா, வெதர் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் இஸ் a லாவா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஆர்டிகிள் 368 படி நம்ம கான்ஸ்டிடியூஷனல அமெண்ட் பண்ணுவோம். ஓகே, சோ அப்படிங்கும் பொழுது
இந்த சங்கரி பிரசாத் கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல்ல கொண்டு வரக்கூடிய அமெண்ட்மெண்ட் வந்து சட்டம் அப்படின்னு நம்ம கருதக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சஞ்சயன் சிங்லயுமே சேம் தான் சொல்லியிருப்பாங்க. கோலக்நாத்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் என்னது அது லா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா கேசவானந்த பாரதியில என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் லா அப்படி கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்றது என்னன்னா எக்ஸ்பிளிசிட்டா அது லா அப்படின்னு நம்ம டிக்ளேர் பண்ண முடியாது. ஆனா அந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டத்துல கொண்டு வரப்பட்ட அமெண்ட்மெண்ட் வந்து ஏதோ ஒண்ணு ஃபண்டமெண்டல் ரைட்டை பாதிக்கு அப்படின்னா அந்த பேசிக் ரைட்ஸ் அது பாதிக்கு, பேசிக் ஸ்ட்ரக்சர் அது பாதிக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். எப்படி கிளைம் பண்ணலாம்? சுப்ரீம் கோர்ட் மூலியமா ஆர்டிகல் 32 கீழே நம்மளால கிளைம் பண்ண முடியும். ஆனால் ஆர்டிகல் 13 பைண்ட் பண்ணி வர 13ல லா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காம்போனன்ட்டுக்கு கீழே கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படின்ற ஸ்டேட்டஸ இன்க்ளூட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருப்பாங்கன்னா இந்த கேஸ்ல டிக்ளேர் பண்ணிருப்பாங்க. சோ புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? புரிஞ்சுச்சா? ஆர்டிகல் 13 வந்து அவ்வளவுதான். இது வந்து சிஜேக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நான் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல நான் பார்த்திருந்தேன். அது நான் எடுத்து உங்களுக்கு அந்த கொஸ்டினோட வேணா நான் ஐ வில் ஷேர் வித் யூ. ஆர்டிகல் 13ல யாருக்கும் டவுட் இருக்கா? ஓகே, இப்ப ஆர்டிகல் 13 யாராவது ரீட் பண்ணுங்க. யார் ரீட் பண்ண போறீங்க? குயிக். என்னாச்சு இவ்ளோ சைலண்ட்? மேம் போதும் மேம், கிளாஸ் முடிங்க மேம் அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல நான் பேசுறது கேட்கலையா? சொல்லுங்க, வாசிங்க சார். மேம் ஃபுல்லாவா பாதி பாதியா மேம்? சார் ஒரு பேராவா வாசிங்க சார். Article 13, laws inconsistent with or in derogation of the fundamental rights. 13(1). ஓகே, சோ இப்ப இதுல லாஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோமா? பேரக்ட் கையில இருந்துச்சுன்னா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. லா அப்படின்றது என்னன்னு பார்த்தோம். இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட. ஓகே, சோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட என்ன ஆகுது, முரணா இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாமே என்னது, வாய்ட் அப்படின்றது பார்த்திருந்தோம். ஓகே, அடுத்து ரீட் பண்ணுங்க சார். 13(1). All laws in force in the territory of India immediately before the commencement of this constitution, in so far as they are inconsistent with the provisions of this part, shall, to the extent of such inconsistency, be void. ஓகே ஓகே சார். ஓகே, அதாவது இல்ல பாருங்க, பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் திஸ் கான்ஸ்டிடியூஷன். அப்ப இது எதை பத்தி பேசுது? ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் லாவை பத்தி பேசுது. சோ அப்படி இருந்துச்சு. அது வந்து என்ன ஆகுது, ஏதோ ஒரு ப்ரொவிஷன் எதுல, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்கன்சிஸ்டன்ட் வித் தி ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் பார்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுக்கல. இந்த பார்ட் எந்த பார்ட்? தேர்ட் பார்ட் எதை பத்தி டெல்ட் பண்ணுது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி டெல்ட் பண்ணுது. சோ இந்த பார்ட் அப்படி வயலேட் பண்ணுச்சு அப்படின்னா அது என்னது, வாய்ட் அப்படின்னு இதுல கொடுத்துருக்காங்க கிளாஸ் 1ல. ஓகே, கிளாஸ் 2 வாசிங்க சார். Class 2. State shall not make any law which take away or abridges the rights conferred by this part, and any law made in contravention of this clause shall, to the extent of the contravention, be void. Yes, okay. So இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஸ்டேட் இருக்கு இல்லையா, ஸ்டேட்ன்றது என்ன நம்ம டெஃபினிஷன்ல பார்த்தோம். ஓகே, அவங்க என்ன ஒரு லாவும் என்ன பண்ண முடியாது, மேக் பண்ண முடியாது. அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து பாதிப்படையக்கூடியதாகவோ இல்ல கான்ட்ராவென்ஷனாகவோ இருந்துச்சு அப்படின்னா அதுவும் என்னதுதான் சொல்றாங்க. இது வந்து ஃபியூச்சரை சொல்றாங்க. சோ அப்பனா என்னது, இது போஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் லா. ஓகே, அடுத்து சொல்லுங்க சார். அடுத்து Clause 3. In this article, unless the context otherwise requires, A. Law includes any ordinance, order, bylaw, rules, regulation, notification, custom, or usage having in the territory of India the force of law. B. ஓகே ஒரு நிமிஷம் சார்.
சோ இதுல பாருங்க லா இன்க்ளூட்ஸ் அப்படின்றது என்னெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆர்டினன்ஸ், ஆர்டர், பைலாஸ், ரெகுலேஷன்ஸ். சோ இந்த லா அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணுது, ஆர்டிகல் 13 ஹெட்டிங்ல லாஸ் இன்கன்சிஸ்டன்ஸ் இருக்கா, அதை வந்து இது ப்ரிவில் பண்ணி சொல்லுது. ஓகே, நெக்ஸ்ட் வாசிங்க சார். பி. B. Law in force includes laws passed or made by a legislature or other competent authority in the territory of India before the commencement of this constitution and not previously repealed, notwithstanding that any such law or any part thereof may not be then in operation either at all or in particular area. ஓகே ஓகே. சோ இதுல லா இன் ஃபோர்ஸ் அப்படின்றது எதெல்லாம் வந்து மென்ஷன் பண்றாங்க பாருங்க. லா பாஸ் பண்றாங்க அல்லது மேட் பை யாரு, லெஜிஸ்லேச்சர் அல்லது ஒரு காம்பிடன்ட் அத்தாரிட்டினால, எப்ப, பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் திஸ் கான்ஸ்டிடியூஷன், இந்த கான்ஸ்டிடியூஷன் வர்றதுக்கு முன்னாடி, அல்லது previously repealed, notwithstanding that any law therefore may not be in the operation either at all or in particular areas. அதுதான். சோ என்ன அப்படின்னா, அந்த லா வந்து கான்ஸ்டிடியூஷன் வர்றதுக்கு முன்னாடி அதை ரிப்பீல் பண்ணியிருந்தாங்களோ, இல்ல அப்படின்னா அந்த கான்ஸ்டிடியூஷன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு காம்பிடன்ட் அத்தாரிட்டி அல்லது லெஜிஸ்லேச்சர் அதை என்ஃபோர்ஸ் பண்ணியிருந்தாங்களோ, அதை பாஸ் பண்ணியிருந்தாங்களோ, அது என்ன ஆகும்னா ப்ரிவில் வந்து ஆகும். அதுதான் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வாசிங்க சார். Clause 4. Nothing in this article shall apply to any amendment of this constitution made under Article 368. Yes. சோ இதுல என்ன சொல்றாங்க, இந்த ஆர்டிகிள் வந்து என்னாகாது, கான்ஸ்டிடியூஷனல்ல கொண்டு வரக்கூடிய அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்ளிகபிள் ஆகாது. அதாவது 368க்கு கீழே எதெல்லாம் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ்ல வருதோ அதுக்கு இந்த ஆர்டிகிள் என்ன செய்யாது, அப்ளிகபிள் ஆகாது. இந்த ஆர்டிகிள் என்னது, ஆர்டிகிள் 13 வந்து அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா 24th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல தான் கொண்டு வந்தாங்க. எதை இது பண்ணினா, கோலக்நாத் கேஸ் as well as என்ன அப்படின்னா கேசவானந்த பாரதி. சோ இதுல வந்து அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் எல்லாம் டிக்ளேர் பண்ணி வந்திருக்கும். இதுதான் ஆர்டிகிள் 13. கிளியர்டா? ஆர்டிகிள் 13 கேட்டா எழுதிடலாமா? கேட்டா யாரும் வச்சு கேட்டா எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னா? ஓகே.